வெல்கம் டு ஈஸி கான்செப்ட். நம்ம இன்னைக்கு வந்து டிஎன்பிஎஸ்சி ஏஇ எக்ஸாமோட கொஷின் பேப்பர் வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். இன்னைக்கு வந்து சர்க்கியூட்ஸோட கொஷின் பேப்பர் வந்துட்டு டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இது அதனோட சிலபஸ் வந்துட்டு சேம் தான் இருக்குது. இதில் நெக்ஸ்ட் வந்துட்டு இதோட கொஷினோட வெயிட்டேஜ் வந்து பார்க்கலாம். சாப்டர் வைஸ் எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்ஸ்லேருந்து ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. பேசிக் சர்க்கியூட் தியரி, ஸ்டார் டெல்டா டிரான்ஸ்ஃபர்மேஷன், அந்த மாதிரி ரொம்ப பேசிக்ஸ்லேருந்து ஒரு கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு தியரம்ஸ்லேருந்து 3 கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. யூஸ்வலாக இந்த தியரம்ஸு இதெல்லாமே வந்துட்டு வெயிட்டேஜ் அதிகமாக இருக்கிற போர்ஷன்ஸ். நெக்ஸ்ட் வந்துட்டு டிரான்சியன்ட்லேருந்து 5 கொஷின்ஸும், ஸ்டெடி ஸ்டேட்லேருந்து 3 கொஷின்ஸும், நெக்ஸ்ட் வந்துட்டு ரெசனன்ஸ்லேருந்து 3 கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. 2 போர்ட் நெட்ஒர்க்ஸ்லேருந்து 3 கொஷின்ஸு, நெக்ஸ்ட் வந்துட்டு 3 ஃபேஸ் சர்க்கியூட்ஸ்லேருந்து 2 கொஷின்ஸ். டோட்டல் வந்துட்டு 20 கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு சாப்டர் வைஸ் ஒரு கொஷினாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து சர்க்கியூட் தியரியோட பேசிக்ஸோட ஃபர்ஸ்ட் கொஷின். The impedance of each branch of a delta connected circuit is √3Z. இப்போ என்ன கொடுத்துருக்காங்க? டெல்டா கொடுத்துருக்காங்க. டெல்டாவோட ஒரு ஈச் ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ √3Z ohms. What will be the branch impedances of equivalent star connected circuit ன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்டார் கனெக்டடாக சேஞ்ச் பண்ணும். டெல்டா டு ஸ்டார் கனெக்டட். ஏன் டெல்டா டு ஸ்டார் டு டெல்டா கனெக்டட் வந்துட்டு சர்க்கியூட்ஸில் இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, இப்போ சிம்பிள் சர்க்கியூட்ஸு ஓகே, பட் கொஞ்சம் லார்ஜ் சர்க்கியூட்ஸாக இருக்கிறது வந்துட்டு நம்ம வந்து அதை சிம்பிளிஃபை பண்ணும்போது இன்னும் அதை சிம்பிளிஃபை பண்ணி கொடுக்கறதுக்காக மேத்தமெட்டிக்கலாக யூஸ் பண்ணுறது தான் வந்துட்டு டெல்டா டு ஸ்டார் ஆர் ஸ்டார் டு டெல்டா கனெக்ஷன் ஸ்டார் கனெக்ஷன். இதே மாதிரி தான் வந்துட்டு இதை இன்னும் சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு தான் வந்துட்டு சோர்ஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் யூஸ் பண்ணுவோம். சோர்ஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் தியரம்ஸ் எல்லாமே வந்துட்டு அந்த சர்க்கியூட்ஸ் வந்துட்டு சிம்பிளிஃபை பண்ணி அதனோட அவுட்புட் வந்துட்டு அப்டைன் பண்ணுறதுக்காக தான் இது எல்லாமே வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். சோர்ஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னா வோல்டேஜ் சோர்ஸோட ரெசிஸ்டன்ஸ் வந்துட்டு ப்ராக்டிக்கல் ரெசிஸ்டன்ஸ் வந்துட்டு சீரியஸில் கனெக்ட் ஆகிருக்கும். இது அதனோட ரெசிஸ்டன்ஸ், இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ். இதை வந்து ஒரு கரண்ட் சோர்ஸை கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா கரண்ட் I is equal to V/R ஆம்பியர். இந்த கரண்ட் சோர்ஸோட பேரலல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். ஸோ இது வந்துட்டு சோர்ஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன். ரெசிஸ்டன்ஸ் R. இது சோர்ஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன். இது வந்துட்டு வோல்டேஜ் சோர்ஸை கரண்ட் சோர்ஸாக கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். இதே வந்துட்டு ரெசிப்ரோகேட்டும் பண்ணிக்கலாம். ரெசிப்ரோகேட்னா கரண்ட் சோர்ஸ் இருக்குது, கரண்ட் சோர்ஸாக இருக்கிறத வந்துட்டு வோல்டேஜ் சோர்ஸாகவும் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே வந்துட்டு நம்மளோட சர்க்கியூட் தியரியை வந்துட்டு சிம்பிளிஃபை பண்ணுறதுக்காக தான் இந்த மெத்தட்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இது வந்துட்டு இப்படியும் கன்வெர்ட் பண்ணிக்கலாம், இது இப்படி ரெசிப்ரோகேட்டும் பண்ணிக்கலாம். பண்ணும்போது வோல்டேஜ் சோர்ஸோட வேல்யூ எப்படி ஃபைண்ட் பண்ணுவோம் அப்படின்னா V is equal to that கரண்டோட வேல்யூ I into R. பட் வோல்டேஜ் சோர்ஸோட சீரியஸில் தான் ரெசிஸ்டன்ஸ் கனெக்ட் பண்ணியிருக்கணும். பட் கரண்ட் சோர்ஸாக இருந்துச்சுன்னா அதனோட பேரலல்ல அதனோட ரெசிஸ்டன்ஸை வந்துட்டு கனெக்ட் பண்ணியிருக்கணும். அவ்வளோதான். இது எல்லாமே வந்துட்டு ஸ்மால் சிம்பிள் டெக்னிக்ஸு. பட் அந்த சர்க்கியூட்டை வந்துட்டு கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணி கொடுக்கறதுக்காக தான் இந்த மெத்தட்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணிட்டு இருப்போம். இதில் வந்துட்டு டெல்டா டு டெல்டா கனெக்டட்ன்றது வந்துட்டு எப்படி இருக்கும் அப்படின்னா டெல்டா கனெக்டட்ன்றது இது ரெசிஸ்டன்ஸ். இந்த ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருக்கிறதுனால ரெசிஸ்டன்ஸாக போட்டுக்கலாம். இது டெல்டா கனெக்டட்ல நியூட்ரல்ஸ் இருக்காது. இதனோட ஒரு டெர்மினல் வந்து அது டெர்மினல்ஸோட கனெக்ட் ஆன மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இது வந்துட்டு டெல்டா கனெக்டட். இது வந்துட்டு க்ளோஸ்டு சர்க்கியூட்ஸாக தான் வந்துட்டு டெல்டா வந்துட்டு கனெக்ட் ஆகிட்டு இருக்கும். ஸ்டார் கனெக்டடாக வந்து அப்படி கிடையாது. ஸ்டார் கனெக்டடில் வந்துட்டு நியூட்ரல் பாயிண்ட் வந்து இருக்கும். இது க்ளோஸ்டு கனெக்ஷன். நெக்ஸ்ட் வந்துட்டு ஸ்டார் கனெக்டடில் வந்துட்டு நியூட்ரல் பாயிண்ட் இருக்கும். நியூட்ரல் பாயிண்டோட இது பண்ணி கனெக்ட் ஆகிருக்கும். இப்படி வந்து இது வந்துட்டு ஸ்டார் கனெக்டட்.
இதனோட வேல்யூஸ் வந்துட்டு R1, இது R2, இதனோட வேல்யூ R3. அதே டெல்டா கனெக்டடாக இருக்கிறதுக்கு வந்துட்டு நம்ம மேலே இருக்கிற ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ வந்துட்டு இதை RA, இது RB, நெக்ஸ்ட் இந்த சைடு இருக்கிறது ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ வந்துட்டு RC அப்படின்னு கனெக்ட் பண்ணியிருப்போம். இப்போ என்ன கொடுத்துருக்காங்க, இந்த டெல்டா கனெக்டட் கொடுத்துட்டாங்க. இதை வந்துட்டு ஸ்டார் கனெக்டடாக கன்வெர்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. இதனோட டெல்டா கனெக்டடோட எல்லாத்தோட வேல்யூஸ்மே வந்துட்டு சேமாக தான் இருக்குது. என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க, √3 × Z. ஸோ அதனோட வேல்யூ வந்துட்டு அங்கே எழுதிப்போம். எல்லாவோட வேல்யூ வந்துட்டு RA is equal to RB is equal to RC is equal to எல்லாத்தோட வேல்யூ வந்து என்ன கொடுத்துருக்காங்க, √3 × Z. √3 × Z ohms. ஓகேங்களா. இப்போ இதனோட ரெஸ்பெக்டிவ் ஸ்டார் கனெக்டட் ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ கேட்டிருக்காங்க. இது டெல்டா கனெக்டட். இதுக்கான ரெஸ்பெக்டிவ் ஸ்டார் கனெக்டட் வேல்யூஸ் வந்துட்டு எப்படி எழுதலாம் அப்படின்னா, இந்த ஸ்டார், இது டெல்டா கனெக்டடு, இது ஸ்டார் கனெக்டட். இது ரெஸ்பெக்டிவ் ஸ்டார் கனெக்டட் பிளஸ் RB பிளஸ் RC. R1 is equal to RA into RB divided by sum of all resistance. So RA into RB ஓட வேல்யூ என்ன வரும், √3 Z into √3 Z divided by sum of all resistance √3 into Z plus √3 into Z plus √3 into Z. இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா 3Z square whole divided by 3 into √3 into Z. 3 cancel ஆயிடும். Next Z by Z cancel ஆயிடும். Next வந்துட்டு Z by √3. இது R1 ஓட வேல்யூ. ஓகேங்களா. இது R1 ஓட வேல்யூ. இது ஆப்ஷன்ல வந்து எது மேட்ச் ஆகுது, Z by √3. ஒரே ஆப்ஷன் தான் இருக்கு. ஆன்சர் வந்து A ஆப்ஷன். நம்ம இப்போ R1 வச்சு இது வந்து ஃபைண்ட் பண்ணிடலாம். இதனோட ஆன்சர் வந்துட்டு ஆப்ஷன் வந்துட்டு A ஆப்ஷன். ஆப்ஷன் A ஆப்ஷன். பட் இங்கே டிக் பண்ணிப்போம். ஆன்சர் A ஆப்ஷன். பட் நம்ம இங்கே வந்து நெக்ஸ்ட் R2 ஓட வேல்யூவும் ஃபைண்ட் பண்ணிடலாம். R2 is equal to சேம். அதே R2 ஓட வேல்யூ ஃபைண்ட் பண்ணும்போது R2 is equal to RC into RB. மேலே இருக்கிற டேர்ம்ஸ் மட்டும்தான் சேஞ்ச் ஆகிருக்கும். கீழே இருக்கிற சம் ஆஃப் டேர்ம்ஸ் வந்துட்டு அதே தான் வந்திருக்கு எல்லா ஃபார்முலாவுக்குமே. இதில் R1, R2, R3 மூணு ஃபைன் பண்ணுறதுக்குமே சம் ஆஃப் டேர்ம்ஸ் கீழே டினாமினேட்டரில் இருக்கிறது வந்துட்டு சேம் தான். பட் நியூமரேட்டர்ஸ் மட்டும் அந்த கரஸ்பாண்டிங் வேல்யூஸ் R1 அப்படின்னா அது கரஸ்பாண்டிங் ரெஸ்பெக்டிவ் ரெசிஸ்டன்ஸோட வேல்யூஸை மல்டிப்ளை பண்ணி எழுதியிருப்போம். நெக்ஸ்ட் R2 போது அதனோட ரெஸ்பெக்டிவ் ரெசிஸ்டன்ஸோட வேல்யூஸை வந்து மல்டிப்ளை பண்ணி எழுதியிருப்போம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்துட்டு சம் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் டிவைடட் பை RA plus RB plus RC. இதனோட வேல்யூஸ் இது பண்ணாலுமே Z by √3 தான் வரும். பிகாஸ் இதனோட ரெசிஸ்டன்ஸோட வேல்யூஸ் எல்லாமே வந்துட்டு ஈக்குவலாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்துட்டு R3 is equal to RA into RC whole divided by RA plus RB plus RC is equal to Z by √3. ஓகேங்களா. இது வந்துட்டு டெல்டா டு ஸ்டார் கனெக்டட். நெக்ஸ்ட் வந்துட்டு ஒருவேளை ஸ்டார் டு டெல்டா கனெக்டட் கொடுத்துருந்தாங்கன்னா அது எப்படி கன்வெர்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸ்டார் டு டெல்டா கனெக்டட். இது ஸ்டார் கனெக்டடு. இதோட கரஸ்பாண்டிங் டெல்டா கனெக்டட் வேணும் அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ், இதுக்கு அக்ராஸ் இருக்க ரெசிஸ்டன்ஸ், இதுக்கு அக்ராஸ் இருக்க ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ. நெக்ஸ்ட் இதனோட வேல்யூ RC. இதனோட வேல்யூ வந்துட்டு RA ஓட வேல்யூ. இது RA. அப்போ RA ஓட வேல்யூ ஃபைண்ட் பண்ணுறதுக்கான ஃபார்முலா வந்து பார்த்தோம் அப்படின்னா RA is equal to R1 plus R2 plus R3
whole divided by R2. R இது வந்து 2. Next RB is equal to R1 plus R2 plus R3 whole divided by R3. Next R1 ஓட formula RC is equal to கீழே denominator ஓட value மட்டும் change ஆயிருக்கும் R1 ன்னு மேலே இருக்கிற sum of terms வந்துட்டு சேமாக தான் வந்திருக்கும் R2 plus R3. ஓகேங்களா, இதில் வந்துட்டு இது யூஸ்வலாக வந்துட்டு ரிப்பீட்டடாக கேட்டிருக்க கொஷின் தான் ஸ்டார் டு டெல்டா, டெல்டா டு ஸ்டார் கனெக்டடு. இது ஃபார்முலாஸ் மட்டும் தெரிஞ்சால் போதும், அது ரெஸ்பெக்டிவ் வேல்யூஸ் வந்து ஃபைன் பண்ணிடலாம். பட் சம்டைம்ஸ் வந்துட்டு எப்படி கேட்குறாங்க அப்படின்னா வந்துட்டு இது வந்து டேர்ம்ஸ் வந்துட்டு அப்படி ஆர்டரில் சீக்வன்ஸில் கேட்குறதுல சம்டைம்ஸ் இதனோட சீக்வன்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணி கேட்டிருக்காங்க. போன ப்ரீவியஸ் இயர் கொஷின் அப்படி கேட்டிருந்தாங்க. இதில் ரெஸ்பெக்டிவாக R1 R2 R3ன்னு கேட்டிருக்காங்க. சம்டைம்ஸ் வந்துட்டு எப்படி கேட்குறாங்க அப்படின்னா R1 R3 அண்ட் R2 அப்படின்னு சம்டைம்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து நமக்கு ரெஸ்பெக்டிவ் வேல்யூஸ் வந்துட்டு கரெக்டாக எடுத்து போட தெரிஞ்சிருக்கணும். இது எடுத்து போட்டோம் அப்படின்னா இதனோட ஆன்சர்ஸ் வந்துட்டு கரெக்டாக வந்திருக்கும். அப்படி இல்லைன்னா வந்துட்டு ஆப்ஷன்ஸில் வந்துட்டு R1 R2 R3 வேல்யூ கொடுத்துருந்தாங்கன்னா எடுத்தோடனே அதை டிக் பண்ணோம்னா ஆன்சர் வந்து தப்பாயிடும். ஸோ ஆப்ஷன் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி சூஸ் பண்ணி எழுதணும். மோஸ்ட்டாக வந்துட்டு எம்சிக்யூ கொஷின்ஸில் வந்துட்டு நம்மளோட டைம் சேவ் பண்ணணும் அப்படின்னா ஆப்ஷன்ஸ் பேஸ் பண்ணி நம்ம ஆன்சர்ஸ் வந்து சூஸ் பண்ணிட்டோம்னா டைம் வந்து ஈஸியாக சேவ் ஆகிடும். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு செகண்ட் கொஷின் போகலாம். செகண்ட் கொஷின், the Thevenin's resistance across the terminal XY of the following circuit is. ஒரு சர்க்யூட் கனெக்ஷன் கொடுத்துட்டு அதனோட ஈக்குவலன்ட் தெவினன் ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ அக்ராஸ் என்ன கேட்டிருக்காங்க, XYக்கு அக்ராஸாக கேட்டிருக்காங்க. ஓகேவா, அக்ராஸ் XYன்னு கேட்டிருக்காங்க அப்படின்னா நம்ம இப்போ இது என்ன பண்ணணும், தெவினன்ஸ் ரெசிஸ்டன்ஸ். தெவினன்ஸ் தியரம்னா என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு ஒரு சர்க்யூட்டோட ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் ஈக்குவலன்ட் வோல்டேஜஸ் வந்து ஃபைன் பண்ணது வந்துட்டு இது ஈக்குவலன்ட் வோல்டேஜ் சோர்ஸ். இதனோட ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்துட்டு சர்க்யூட்டோட ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் எல்லாத்தையும் ரீப்ளேஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு ரெசிஸ்டன்ஸோட வேல்யூவை R தெவினனும் இதுக்கு அக்ராஸாக இருக்கிற வோல்டேஜோட வேல்யூ வந்துட்டு V தெவினனும் வச்சுருக்கோம். இது வந்துட்டு சீரியஸில் இருக்கணும். இந்த V தெவினன் வந்து ஃபைன் பண்ணுறதுக்கு வந்து எப்படி ஃபைன் பண்ணுவோம்னா, இப்போ எக்ஸாம்பிள் இது இந்த சர்க்யூட்டை எடுத்துப்போம். இந்த சர்க்யூட்டில் வந்துட்டு V தெவினன்னு கேட்டிருக்காங்க, அக்ராஸ் XY கேட்டிருக்காங்க. ஸோ அக்ராஸ் XYயை வந்துட்டு ஓப்பன் சர்க்யூட் பண்ணியிருக்கணும். ஓப்பன் சர்க்யூட் பண்ணிவிட்டு இதுக்கு அக்ராஸாக இருக்கிற வோல்டேஜ் ட்ராப் வந்து ஃபைன் பண்ணோம்னா அதுதான் V தெவினன். V தெவினன் வந்து ஃபைன் பண்ணும்போது எல்லாமே வந்துட்டு தெவினன்ஸ் வோல்டேஜ் வந்து ஃபைன் பண்ணும்போது எல்லாமே வந்துட்டு இண்டிபெண்டன்ட் சோர்ஸஸாக இருக்கணும். இண்டிபெண்டன்ட் சோர்ஸஸில் தான் வந்துட்டு இது பண்ண முடியும். இது வந்துட்டு வேல்யூஸ் வந்து ஃபைன் பண்ண முடியும். எந்த இண்டிபெண்டன்ட் சோர்ஸஸுமே இல்லாமல் வெறும் டிபெண்டன்ட் சோர்ஸஸாக இருந்துச்சுன்னா அது வந்து ஃபைன் பண்ண முடியாது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்துட்டு இதே வந்துட்டு தெவினன்ஸ் ரெசிஸ்டன்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க, இதுக்கு அக்ராஸாக R தெவினன் ஃபைன் பண்ணுவோம். அந்த டைமில் வோல்டேஜ் சோர்ஸ் R தெவினன் தெவினன்ஸ் ரெசிஸ்டன்ஸ் வந்து ஃபைன் பண்ணும்போது வோல்டேஜ் சோர்ஸஸ் எல்லாத்தையுமே வந்து ஷார்ட் சர்க்யூட் பண்ணிடுவோம். நெக்ஸ்ட் வந்துட்டு கரண்ட் சோர்ஸாக இருந்துச்சுன்னா அதுவும் ஆக்டிவ் கரண்ட் சோர்ஸ், ஆக்டிவ் வோல்டேஜ் சோர்ஸ், ஏன்னா இண்டிபெண்ட்டாக இருக்கிறது. இண்டிபெண்ட் போத் ரெண்டுமே வந்துட்டு இண்டிபெண்ட்டாக இருக்கணும், இண்டிபெண்டன்ட் சோர்ஸஸாக இருக்கணும். இண்டிபெண்டன்ட் சோர்ஸஸ் அப்படின்றது வந்துட்டு அது வந்துட்டு சோர்ஸஸை வந்துட்டு எந்த ஒரு சோர்ஸஸோட டிபெண்ட்டுமே இல்லாமல் ஆக்டிவ் சோர்ஸஸ் வந்துட்டு எனர்ஜி டெலிவர் பண்ணுற மாதிரி இருக்கணும். அது வந்துட்டு இண்டிபெண்டன்ட் சோர்ஸஸ்ன்னு சொல்லுவோம். இது வந்துட்டு வோல்டேஜ் சோர்ஸ் வந்து ஷார்ட் சர்க்யூட்டும் கரண்ட் சோர்ஸஸ் வந்துட்டு ஓப்பன் சர்க்யூட்டும் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த ஓப்பன் டெர்மினல்ஸ்க்கு அக்ராஸாக இருக்கிற ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸோட வேல்யூஸ் வந்து ஃபைன் பண்ணுவோம். அது ஃபைன் பண்ணுறதோட ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் தான் R தெவினன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஒருவேளை இப்போ R தெவினன் ஃபைன் பண்ணும்போது இண்டிபெண்டன்ட் சோர்ஸஸ் எதுவுமே இல்லை, டிபெண்டன்ட் சோர்ஸஸ் மட்டும் இருக்குது அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து மூணு சோர்ஸஸ் கொடுத்துருக்காங்க, மூணுமே வந்துட்டு இண்டிபெண்டன்ட் சோர்ஸஸ். ஓகே, இந்த சம்மில் வந்துட்டு எந்த ப்ராப்ளமே இல்லை. கொடுத்துருக்கிறது வந்துட்டு டிபெண்டன்ட் சோர்ஸஸ்னால் இப்படி மென்ஷன் பண்ணியிருப்போம். இது எந்த சோர்ஸஸ்மே வந்துட்டு டெலிவர் பண்ணாது, அதனால தான் இது வந்துட்டு டிபெண்டன்ட் சோர்ஸஸ் தான். இந்த மாதிரி இருக்கும்போது இதை வந்து நம்ம அந்த டைமில் ஃபைன் பண்ணும்போது நம்ம வந்து ஒரு எக்ஸ்டர்னலாக ஒரு வோல்டேஜ் சோர்ஸோ ஆர் ஒரு கரண்ட் சோர்ஸ் நம்மளேருந்து வெளியேருந்து டெலிவர் பண்ணுற மாதிரி இதை அஸ்யூம் பண்ணி அதுக்கு அக்ராஸாக இருக்கிற ரெசிஸ்டன்ஸ் வந்துட்டு ஃபைன் பண்ணுவோம். இதனோட வேல்யூஸ் டிவைடட் பை
I அப்படின்னு வச்சு ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். ஃபைண்ட் பண்ணும்போது RThevenin வந்து கிடச்சிருக்கும். இது வந்து எப்போ அப்படின்னா இது டிபெண்டன்ட் சோர்சஸ் மட்டும் இருக்கும்போது டிபெண்டன்ட் சோர்சஸாக இருக்கும்போது மட்டும் ஓகேங்களா. இப்போ நான் மறுபடியும் சொல்கிறேன். VThevenin வந்து ஃபைண்ட் பண்ணோம் அப்படின்னா இதனோட தெவினன்ஸ் வோல்டேஜ் வந்து ஃபைண்ட் பண்ணும். ஃபர்ஸ்ட் வந்துட்டு வோல்டேஜ் தெவினன் வந்து ஃபைண்ட் பண்ணோம் அப்படின்னா அவங்க எதுக்கு அக்ராஸாக கேட்டிருக்காங்களோ எந்த டெர்மினலுக்கு அக்ராஸாக கேட்டிருக்காங்களோ மோஸ்ட்டாக VThevenin வந்து லோடுக்கு அக்ராஸாக ஃபைண்ட் பண்ணுவோம். சம்டைம்ஸ் வந்து கேட்டிருக்காங்க அக்ராஸ் 10 ohms அக்ராஸ் XY அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எந்த டெர்மினல் அக்ராஸாக கேட்குறாங்களோ அந்த டெர்மினல்ஸை வந்துட்டு ஓப்பன் சர்க்யூட் பண்ணுவோம். ஓப்பன் சர்க்யூட் பண்ணிவிட்டு அதுக்கு அக்ராஸாக VThevenin வந்து அதுக்கு அக்ராஸாக இருக்கிற ட்ராப்போட வோல்டேஜ் வந்து ஃபைண்ட் பண்ணுவோம். இது ஃபைண்ட் பண்ணுறதுக்கு வந்துட்டு நம்ம நோடல் அனாலிசிஸ் யூஸ் பண்ணிக்கலாம், மெஷ் அனாலிசிஸ் யூஸ் பண்ணிக்கலாம், நோடல் யூஸ் பண்ணிக்கலாம், மெஷ் அனாலிசிஸ் யூஸ் பண்ணிக்கலாம். சர்க்யூட்ஸ் வந்துட்டு ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இருந்தால் முன்னாடி யூஸ் பண்ண மாதிரி டெல்டா டு ஸ்டார் கன்வெர்ட் பண்ணியும் பண்ணியிருக்கலாம். நம்மளோட சர்க்யூட்ஸ் முன்னாடி யூஸ் பண்ணது எல்லாமே வந்துட்டு சோர்ஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அது பண்ண மாட்டோம். மெஷ் அனாலிசிஸ் இல்லை நோடல் அனாலிசிஸ் சர்க்யூட்ஸை வந்துட்டு சிம்பிளிஃபை பண்ணிவிட்டு அந்த வோல்டேஜ்க்கு அக்ராஸாக ஒரு வோல்டேஜ் கண்டுபிடிப்போம். அதனோட நேம் மட்டும் வோல்டேஜ் தெவினன் ஃபைண்ட் பண்ணியிருப்போம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்துட்டு RThevenin வந்து ஃபைண்ட் பண்ணும்போது எல்லாமே வந்துட்டு எப்படி இருக்கணும், எல்லாமே இண்டிபெண்டன்ட் சோர்சஸாக இருக்கணும். ஒருவேளை அது வந்துட்டு டிபெண்டன்ட் சோர்சஸாக இருந்துச்சு அப்படின்னா அதை வந்துட்டு நம்ம வெளியேருந்து எக்ஸ்டர்னலாக ஒரு வோல்டேஜ் சோர்ஸ் வித் 1 volt இல்லைன்னா ஒரு கரண்ட் சோர்ஸ் வந்து அஷ்யூம் பண்ணிக்கிறோம் அப்படின்னா அதுவும் ஒரு கரண்ட் சோர்ஸ் 1 ampere அஷ்யூம் பண்ணி அதுக்கு அக்ராஸாக ஒரு ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ வந்து ஃபைண்ட் பண்ணியிருப்போம். ஓகேங்களா. இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, எல்லாமே ஆக்டிவ் சோர்சஸ். ஸோ அதனால எல்லாமே ஷார்ட் சர்க்யூட் ஆகிடும். ஷார்ட் சர்க்யூட் பண்ணிட்டோம் அப்படின்னா இதனோட வேல்யூ ஈக்குவலண்டான வேல்யூ வந்துட்டு எழுதிக்கலாம். எல்லாமே ஷார்ட் ஆனதுக்கப்புறம் அதனோட வேல்யூ இது ஷார்ட் ஆகிருக்கு, அதனோட வோல்டேஜ் சோர்ஸ் இதுக்கு அக்ராஸாக இருந்த ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ என்ன அப்படின்னு எழுதிக்கலாம். இது வந்து 10 ohms இதுக்கு அக்ராஸாக இருக்க ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ 2 ohms இதனோட வேல்யூ 2 ohms. நெக்ஸ்ட் இந்த 24 வோல்ட்டும் 12 வோல்ட்டும் ஷார்ட் சர்க்யூட் ஆகிடும். இதுக்கு அக்ராஸாக இருக்கிற வேல்யூவோட வேல்யூ 4 ohms. நெக்ஸ்ட் இதுக்கு சீரியஸாக இருக்கிற வேல்யூ 4 ohms. இதுக்கு அக்ராஸாக இருக்கிற வேல்யூவோட ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ வந்துட்டு 4 ohms. அவங்க எதுக்கு அக்ராஸாக கேட்டிருக்காங்க, R ஈக்குவலண்ட் இதுக்கு அக்ராஸாக, இது டெர்மினல் X இது டெர்மினல் Y. ஸோ இதுக்கு அக்ராஸாக இருக்க ஈக்குவலண்ட் தெவினன் ரெசிஸ்டன்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இதனோட வேல்யூ வந்துட்டு 10 ohms. இது டெர்மினல் X அண்ட் டெர்மினல் Y. இது RTheveninோட வேல்யூ. இது எல்லாமே வந்துட்டு சீரியஸ் கனெக்டரில் இருக்குது. சீரியஸ் கனெக்டரில் இருந்துச்சுன்னா ரெசிஸ்டன்ஸை வந்துட்டு ஆட் பண்ணியிருப்போம். ரெசிஸ்டன்ஸ் வந்துட்டு சீரியஸ் கனெக்டடாக இருந்துச்சுன்னா அதனோட ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்துட்டு ஆட் பண்ணுவோம். R1 + R2 + R3 அண்ட் ஸோ ஆன் அப்படின்னு சொல்லி இதை ஃபுல்லாக ஆட் பண்ணோம் அப்படின்னா அதான் அதனோட ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ. ஒருவேளை ரெசிஸ்டன்ஸ் எல்லாமே பேரலலாக இருக்குது அப்படின்னா பேரலலாக இருந்துச்சுன்னா அதனோட வேல்யூ வந்துட்டு 1/R1 + 1/R2 + and so on அப்படின்னு ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். இப்போ இங்கே ரெசிஸ்டன்ஸ் வந்துட்டு சீரியஸில் இருக்குது. ஸோ சம் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் வந்துட்டு 10 ohms. இதனோட ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ R ஈக்குவலண்ட் இஸ் ஈக்குவல் டு இது வேல்யூ போட்டோம்னா 100 × 10 × 10 டிவைடட் பை 10 + 10. இது எப்படி போடுறோம் அப்படின்னா R ஈக்குவலண்ட் இஸ் ஈக்குவல் டு 1/R1 + 1/R2 is equal to R1 into R2 divided by R1 into R2 into R2. R1 into R2 divided by R1 plus R2. இதனோட வேல்யூ 100 divided by 20 is equal to 5 ohms.
இது R தெவினனோட வேல்யூ ஆர் R ஈக்குவலண்டோட வேல்யூ. ஸோ இதனோட வேல்யூ வந்துட்டு 5 ohms. இதனோட ஆப்ஷன் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா சி ஆப்ஷன். ஆன்சர் வந்துட்டு சி ஆப்ஷன். நெக்ஸ்ட் தேர்ட் கொஷின். தேர்ட் கொஷினில் வந்து while thevenizing a circuit between two terminals V thevenin is equal to, நம்ம இப்போ தான் பார்த்தோம் தெவினன்ஸ் வோல்டேஜ் வந்து ஃபைண்ட் பண்ணும்போது அக்ராஸ் லோட் டெர்மினல்ஸ் வந்துட்டு ஓப்பன் சர்க்கியூட் பண்ணியிருப்போம். ஓப்பன் சர்க்கியூட் பண்ணி அந்த சர்க்கியூட்டோட ஈக்குவலண்ட் அது வோல்டேஜ் ட்ராப் வந்து இந்த அக்ராஸ் இந்த ஓப்பன் சர்க்கியூட்டுக்கு அக்ராஸாக ஃபைண்ட் பண்ணுறது தான் வந்துட்டு வோல்டேஜ் தெவினன்னு பார்த்தோம். ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் வந்து ஷார்ட் சர்க்கியூட் டெர்மினல் வோல்டேஜ். ஷார்ட் சர்க்கியூட் பண்ண மாட்டோம், ராங். Open circuiting the terminal voltage is the answer correct. Next, EMF of the battery near to the terminals, no. Net voltage available in the circuit. Net voltage வந்து find பண்ண மாட்டோம். Net, so answer வந்துட்டு B option. Next theorems. Theorems வந்துட்டு தியரம்ஸ்மே வந்துட்டு நம்மளோட சர்க்கியூட்ஸை வந்துட்டு சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு தான் தியரம்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருப்போம். நம்ம மோஸ்ட்டாக வந்துட்டு தியரம்ஸை இங்கே வந்துட்டு மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுறது வந்துட்டு தெவினன்ஸும் நார்டான்ஸ் யூஸ் பண்ணுவோம். நார்டான்ஸ் தியரம். தெவினன்ஸ் தியரம் வந்து வோல்டேஜ் சோர்ஸ் இன் சீரியஸ் வித் ஒரு வோல்டேஜ் சோர்ஸ் இன் சீரியஸ் வித் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம். நார்டான்ஸ் தியரம்ன்றது கரண்ட் சோர்ஸ். லோட் டெர்மினல்ஸ் வந்து ஷார்ட் சர்க்கியூட் பண்ணியிருப்போம், பண்ணி பேரலல் டு ரெசிஸ்டன்ஸ் வந்து ஃபைண்ட் பண்ணியிருப்போம். சூப்பர் பொசிஷன் தியரம் ஃபைண்ட் பண்ணுவோம். இது ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுறது மட்டும் சொல்கிறேன். இது ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து யூஸ் பண்ணுவோம். சூப்பர் பொசிஷன் தியரம். நெக்ஸ்ட் மேக்ஸிமம் பவர் ட்ரான்ஸ்ஃபர் தியரம். இதெல்லாம் வந்துட்டு ப்ரிடாமினண்ட்டாக யூஸ் பண்ணுற தியரம்ஸு. மேக்ஸிமம் பவர் ட்ரான்ஸ்ஃபர் தியரம். ஓகேங்களா? இது எல்லாத்தையுமே வந்துட்டு ஓவராலாக இந்த தியரம்ஸில் வந்து பார்ப்போம். இது மேக்ஸிமம் யூஸ் பண்ணுற தியரம்ஸ்ன்றதுனால சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்துட்டு ஃபர்ஸ்ட் இந்த கொஷின் பார்க்கலாம். What does maximum power transfer to the load in an electrical circuit? RS and RL are source and the load resistance respectively. So இது வந்து என்ன சொல்லிட்டு இருக்காங்க, மேக்ஸிமம் பவர். மேக்ஸிமம் பவர் வந்துட்டு லோடுக்கு எப்போ டிரான்ஸ்ஃபர் ஆகும், இங்கே RS is equal to சோர்ஸோட ரெசிஸ்டன்ஸ். சோர்ஸ் ரெசிஸ்டன்ஸ். நெக்ஸ்ட்டு RLங்கிறது லோடோட ரெசிஸ்டன்ஸ். இங்கே என்ன கேட்டிருக்காங்க, மேக்ஸிமம் பவர் ட்ரான்ஸ்ஃபர் ஆகணுன்றது வந்துட்டு மேக்ஸிமம் பவர் ட்ரான்ஸ்ஃபர் தியரம். ஓகேங்களா? இது என்னது, மேக்ஸிமம் பவர் ட்ரான்ஸ்ஃபர் தியரம். ஒரு சர்க்கியூட்ஸ் வந்துட்டு கொடுத்துருக்காங்கன்னா இதனோட ஈக்குவலண்ட் வோல்டேஜ் வேல்யூ, ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ் கன்வெர்ட் பண்ணதுக்கப்புறம் இது சோர்ஸ் வேல்யூ. இது சோர்ஸ் வோல்டேஜ், இது சோர்ஸோட ரெசிஸ்டன்ஸ், இது லோடோட ரெசிஸ்டன்ஸ். இது எல்லாமே கன்வெர்ட் பண்ணதுக்கப்புறம் சோர்ஸோட ரெசிஸ்டன்ஸையும் அதனோட வோல்டேஜ் சோர்ஸும் கன்வெர்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த லோடோட ரெசிஸ்டன்ஸ்லேருந்து பார்க்கும்போது சோர்ஸோட ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ என்னவா இருக்குது, அது என்னவா இருக்கும்போது அதனோட மேக்ஸிமம் வேல்யூ வந்துட்டு லோடுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படின்றது தான் மேக்ஸிமம் பவர் ட்ரான்ஸ்ஃபர் தியரம். மேக்ஸிமமாக பவர் வந்துட்டு லோடுக்கு எப்போ ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் அப்படின்னா இந்த RSோட வேல்யூ இஸ் ஈக்குவல் டு RL. இந்த RSோட வேல்யூ வந்துட்டு R தெவினன்னு சொல்லியிருப்போம். ஆர் இந்த லோட் இஸ் ஈக்குவல் டு R தெவினன். அப்போ தான் வந்துட்டு மேக்ஸிமம் பவர் வந்துட்டு லோடுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஓகேங்களா? இந்த VS இஸ் ஈக்குவல் டு V தெவினன்னு போட்டுக்கலாம். V தெவினன். இப்போ மேக்ஸிமம் பவர் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படின்றது வந்துட்டு இந்த ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ. பவரோட வேல்யூ வந்துட்டு மேக்ஸிமமாக இருக்கும்போது V தெவினன் ஸ்கொயர் டிவைடட் பை 4 into RL. மேக்ஸிமம் பவர் சர்க்கியூட்டில் வந்து ஃபைண்ட் பண்ணுறதுக்கு இந்த ஃபார்முலா வந்து யூஸ் பண்ணிப்போம். இப்போ இதில் பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே V தெவினன் அதுக்கப்புறம் R தெவினனோட வேல்யூஸ் மட்டும் தான் ஃபைண்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. அப்போ இதுக்குன்னு செப்பரேட் தியரம் அப்படி இல்லை. மேக்ஸிமம் பவர் ட்ரான்ஸ்ஃபர்ன்றது வந்துட்டு மேக்ஸிமமாக எவ்வளோ பவர் வந்துட்டு லோட் சைட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்குன்னு ஃபைண்ட் பண்ணுறதுக்கு B தெவினனோட ஃபார்முலாஸு அதனோட மெத்தட்ஸை எக்ஸாக்டாக யூஸ் பண்ணி போட்டு இந்த மேக்ஸிமம் பவர் வந்து ஃபைண்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? பட் இதுதான் மேக்ஸிமம் பவர் ட்ரான்ஸ்ஃபர் தியரம். இங்கே என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க,
transfer to the load in a circuit, RS and RL are are source and the load resistance respectively. எப்போ மேக்ஸிமம் பவர் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்? RS is equal to RL. ஓகே, ஸோ ஆன்சர் வந்துட்டு ஏ ஆப்ஷன். ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஃபிஃப்த் கொஸ்டின் இது டிரான்சியன்ட் அனாலிசிஸ். டிரான்சியன்ட் அனாலிசிஸ் அப்படின்றது வந்துட்டு டைம் இன்வேரியண்ட்டான இதை டைம் இன்வேரியண்ட் பேராமீட்டர்ஸை வந்துட்டு டைம் இன்வேரியண்ட் அண்ட் டைம் வேரியண்ட் சர்க்யூட்ஸில் வந்துட்டு டைம் இன்வேரியண்ட்னு இருக்கு, டைம் வேரியண்ட்னு இருக்குது. அப்படின்னா at t is equal to 0, at t is equal to infinity, switch close opening அப்படின் போது டைம் வேரியண்ட். டைம் இன்வேரியன்ட்ன்றது எந்த சுவிச்சஸுமே இல்லாமல் சர்க்யூட் நார்மலாக இருக்கிறது. இப்போ இந்த டைம் வேரியன்ட் சர்க்யூட்ஸ் தான் வந்துட்டு இந்த சாப்டரில் பார்ப்போம். அதனோட சுவிச்சஸ் வந்துட்டு சர்டன் பீரியட் ஓப்பன் ஆகிருக்கும், க்ளோஸ் ஆகிருக்கும். அந்த டைமில் சர்க்யூட்ஸ் வந்துட்டு எப்படி பிஹேவ் பண்ணுது, அதனோட வோல்டேஜஸ் எப்படி பிஹேவ் பண்ணுது, அது வந்துட்டு ஆர்எல் சர்க்யூட்ஸாக இருக்கும் போது எப்படி பிஹேவ் பண்ணுது, ஆர்சி சர்க்யூட்ஸாக இருக்கும் போது எப்படி பிஹேவ் பண்ணுது, வித் சோர்ஸ் அண்ட் வித்தவுட் சோர்ஸ் அது ஒரு கண்டிஷனுக்கு எப்படி ஒரு டைம் பிஹேவ் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு அதனோட பெராமீட்டர்ஸ் எக்ஸாக்டாக எல்லாமே கம்ப்ளீட்டாக ஸ்டடி பண்ணுறது தான் வந்துட்டு டிரான்சியன்ட் அனாலிசிஸ். டிரான்சியன்ட் அப்படின்றது வந்துட்டு இதனோட சுவிச்சஸ் வந்துட்டு ஒரு சர்டன் டைம் பீரியட் க்ளோஸ் ஆகுதுன்னு வச்சுப்போம். சர்டன் டைம் பீரியட்னா t is equal to 0. இந்த t is equal to 0 ப்ளஸில் 0ல க்ளோஸ் ஆகுதுன்னா அதுக்கு பிஃபோர் சுவிட்ச் வந்துட்டு t மைனஸ் ஒன்றும், ஆஃப்டர் த சுவிட்ச் வந்துட்டு t ப்ளஸ்ன்னு இருக்கும். அந்த t ப்ளஸ்ன்றது வந்துட்டு ஒரு சர்டன் டைம் பீரியட் எவ்வளோன்னா 5. அந்த டைம் கான்ஸ்டன்ட் வரைக்கும் இருக்கும். அதுக்கப்புறம் இருக்கிறது எல்லாத்தையுமே வந்துட்டு நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ஸ்டெடி ஸ்டேட்னு சொல்லுவோம். இது ஸ்டெடி ஸ்டேட். இந்த டைம் இதுல இருந்து இருக்க வரைக்கும் தான் வந்து இது டிரான்சியன்ட் பீரியட். இது டிரான்சியன்ட் பீரியட், இது ஸ்டெடி ஸ்டேட். இது ஸ்டெடி ஸ்டேட் பிஃபோர் ஆப்ரேட்டிங் சுவிட்ச், இது ஸ்டெடி ஸ்டேட் ஆஃப்டர் ஆப்ரேட்டிங் சுவிட்ச். ஓகேங்களா, இப்போ நம்ம இந்த டிரான்சியன்ட் அனாலிசிஸ்ன்றது இதனோட பீரியட்ல வந்துட்டு அதில் இருக்கிற பேராமீட்டர்ஸ் மட்டும் படிப்போம். நெக்ஸ்ட் இதில் வந்துட்டு ஃபிஃப்த் கொஷின், இந்த சாப்டர்லோட ஃபர்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். 0.1 microfarad capacitor is charged to 200 voltage before being connected across a 4 kilo ohm resistor. Determine the initial discharge current. ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, கெப்பாசிட்டன்ஸோட வேல்யூ வந்துட்டு 0.1 மைக்ரோஃபேரட். அது எவ்வளோ சார்ஜ் ஆகிருக்கு, V is equal to 200 voltage. இது வந்து அக்ராஸ் ரெசிஸ்டன்ஸ் கூட 4 கிலோ ஓம்ஸ் இருக்க ரெசிஸ்டன்ஸோட கனெக்ட் ஆகிருக்கு. ஓகேங்களா, இப்போ இது வந்துட்டு கெப்பாசிட்டர் வந்துட்டு வித் சார்ஜஸ் வந்து இருக்கும்போது அது வோல்டேஜ் சோர்ஸஸ் ஆக்ட் ஆகிருக்கும். கெப்பாசிட்டன்ஸோட வேல்யூ 0.1 மைக்ரோஃபேரட். இதனோட வோல்டேஜோட வேல்யூ 200 வோல்டேஜ். இது வந்து ஒரு ரெசிஸ்டர் கூட கனெக்ட் ஆகிருக்கு. ரெசிஸ்டர் across 4 kilo ohms. ஸோ இப்போ இதுக்கு அக்ராஸாக இருக்கிற கரண்ட்டோட வேல்யூ I is equal to கரண்ட் வந்துட்டு இப்படி டிஸ்சார்ஜ் ஆகிட்டு இருக்கு. ஸோ I is equal to V by R is equal to 200 divided by 4 kilo ohms. ஸோ இதனோட வேல்யூ 0.05 ampere. Current I is equal to, so answer வந்துட்டு B option. Answer வந்து B option. Next வந்துட்டு sixth question என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, in the following circuit, in the following figure, the switch K is in the first at position 1. ஃபர்ஸ்ட் இது எங்கே இருக்குது, பொசிஷன் 1ல இருக்குது. அட் பொசிஷன் 1 கூட கனெக்ட் ஆகிருக்கு. அண்ட் ஸ்டெடி ஸ்டேட் கண்டிஷன் இஸ் ரீச். பொசிஷன் 1ல இருக்கும்போது ஸ்டெடி ஸ்டேட் கண்டிஷனில் இருக்குது. நெக்ஸ்ட் வந்துட்டு at t is equal to 0, the switch is moved to position 2.
at time t is equal to 0ல பொசிஷன் 2க்கு வந்திருக்கு. இப்போ என்ன கேட்டிருக்காங்க, இது ரெண்டோட கரண்டோட வேல்யூ வந்து கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஸ்டெடி ஸ்டேட்ல இருக்கும்போது இதனோட கரண்ட் எப்படி ஃபைண்ட் பண்ணலாம் அப்படின்னா t is equal to 0 மைனஸ், இது ஸ்டெடி ஸ்டேட் கண்டிஷன். இதனோட வேல்யூ எழுதிப்போம். 100 voltage 100 voltage in series with resistance 10 ohms, இதனோட வேல்யூ 20 ohms, இது ரெசிஸ்டன்ஸ். இந்த இண்டக்டன்ஸ் ஸ்டெடி ஸ்டேட்ல வந்துட்டு 20 ohms. ஸ்டெடி ஸ்டேட்ல இண்டக்டர் வந்துட்டு ஷார்ட் சர்க்யூட்டா ஆக்ட் ஆகும். இதுக்கு அக்ராஸா போற கரண்ட் IL ஆஃப் 0 மைனஸ். அப்போ ஸ்டெடி ஸ்டேட்ல வந்து இண்டக்டர் எல் வந்துட்டு ஸ்டெடி ஸ்டேட்ல வந்துட்டு ஷார்ட் சர்க்யூட்டா ஆக்ட் ஆகும். ஷார்ட் சர்க்யூட்ல ஆக்ட் ஆயிருக்கு. இப்போ இதனோட கரண்டோட வேல்யூ IL of 0 minus is equal to V by R is equal to 100 divided by resistance 10 by 3 is equal to 3.33 ampere. ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்ன கண்டிஷன் கொடுத்துருந்தாங்க, இந்த ஸ்விட்ச் வந்து 1ல க்ளோஸ் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் வந்துட்டு t டைம் பீரியட்ல ஸ்விட்ச் 2 க்ளோஸ் ஆயிருக்கு. இப்போ ஸ்விட்ச் இது கூட க்ளோஸ் ஆயிருக்கும் போது அதனோட சோர்ஸ் கூட டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சு. இப்போ இது கூட கனெக்ட் ஆயிருக்கு, ஜஸ்ட் இந்த ஒரு ரெசிஸ்டன்ஸும் இண்டக்டன்ஸ் மட்டும் கனெக்ட் ஆயிருக்கு. ஓகேவா? ரெசிஸ்டன்ஸும் இண்டக்டன்ஸும். இது வந்துட்டு செகண்ட் கண்டிஷன். டைம் இஸ் ஈக்குவல் டு 0 இது வித்தவுட் சோர்ஸ், எந்த சோர்ஸுமே இல்லாமல் ரெசிஸ்டன்ஸும் இண்டக்டன்ஸ் மட்டும் கனெக்ட் ஆயிருக்கு. இதனோட வேல்யூ 20 ohms. இதுக்கு அக்ராஸாக இருக்க கரண்டோட வேல்யூ 3.33 ஆம்பியர். இது வித்தவுட் சோர்ஸ் ரெசிஸ்டன்ஸ், இது வித்தவுட் சோர்ஸ். இதுக்கு கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகிட்டு இருக்கும். இதனோட கரண்டோட வேல்யூ வந்துட்டு I of t டைம் வேரியன்ட் பேராமீட்டர். I of t is equal to I0 into e power minus RT by L is equal to 3.33 e power minus R value 20 into t divided by L ஓட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க, 0.5 ஹென்றி. 5 ஹென்றி 0.5 ஹென்றி. ஸோ இதனோட வேல்யூ 3.33 into e power 1/2 போட்டோம்னா minus 40 into t is equal to I of t. ஸோ இதனோட ஆன்சர் வந்துட்டு ஃபஸ்ட்டு இதில் இருக்கிறதோட ஆன்சர் வந்து 3.33. நெக்ஸ்ட் வந்து ஃப்ளோ ஆஃப் கரண்ட் வந்துட்டு 3.33 into e power minus 40 into t. ஸோ இதனோட ஆப்ஷன் வந்து எது வருது அப்படின்னா ஆன்சர் டி ஆப்ஷன். ஆன்சர் வந்து டி ஆப்ஷன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் செவன்த் கொஷின். At the time of switching of an inductor to a source, the current I0 was already flowing through an inductor. இண்டக்டர் வந்து சோர்ஸ் கூட கனெக்ட் ஆகும் போது ஆல்ரெடி அதனோட வேல்யூ வந்துட்டு I0 கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகிட்டு இருக்கு. அப்போ அது வந்து தென் இண்டக்டர் வில் பிஹேவ் அஸ் இண்டக்டர் வந்து எப்படி பிஹேவ் பண்ணணும்னு கேட்டிருக்காங்க. இண்டக்டர் அக்ராஸ் கரண்ட் I0 சோர்ஸ் கூட கனெக்ட் ஆகும்போது அது கரண்ட் சோர்ஸா ஆக்ட் ஆகும். ஆக்ட் as a கரண்ட் சோர்ஸ். இது கெப்பாசிட்டர் வித் சம் வோல்டேஜ் சோர்ஸ் இருந்துச்சுன்னா அது வந்து வோல்டேஜ் சோர்ஸாக ஆக்ட் ஆகிருக்கும். இது ரெண்டு சோர்ஸுமே வந்துட்டு சோர்ஸஸாக ஆக்ட் ஆகும், பட் ஃபார் சர்டன் டைம் பீரியட் மட்டும் ஆக்ட் ஆகும். இது வந்துட்டு இது என்ன, இது சர்டன் டைம் பீரியட் மட்டும் தான் கான்ஸ்டன்ட் கரண்ட்டை வந்துட்டு டெலிவர் பண்ணும். ஆக்டிவ் சோர்சஸ் மாதிரி ஃபார் லாங் டைம் வந்துட்டு இதனால சோர்சஸ் வந்துட்டு டெலிவர் பண்ண முடியாது. ஓகேங்களா? இப்போ இங்கே என்ன கேட்டிருக்காங்க, இதனோட ஆன்சர் வந்துட்டு ஓப்பன் சர்க்யூட்டடாக ஆக்ட் ஆகாது, ஷார்ட் சர்க்யூட்டடாகவுமே ஆக்ட் ஆகாது.
இந்த இண்டக்டர் வந்துட்டு ஷார்ட் சர்க்யூட்டா வந்துட்டு அட் டைம் இஸ் ஈக்குவல் டு ஸ்டெடி ஸ்டேட்ல வந்துட்டு ஷார்ட் சர்க்யூட்டா ஆக்ட் ஆகும். ஓகேங்களா? கரண்ட் சோர்ஸ் ஆஃப் ஐநாட்டோட வேல்யூ அவங்க கொடுத்துருக்காங்க வேல்யூ. ஸோ இதனோட ஆப்ஷன் வந்துட்டு ஆன்சர் சி ஆப்ஷன். இது வந்து ஒரு யூபிஎஸ்சி கொஸ்டின் வந்து ரீசெண்ட் யூபிஎஸ்சியோட இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருப்பாங்க. இப்போ இது வந்து என்ன ஆக்ட் ஆகுது? கரண்ட் சோர்ஸாக ஆக்ட் ஆகுது. இது வந்து வோல்டேஜ் சோர்ஸஸ் ஆக்ட் ஆகுது. ஸோ அப்படின்னா ஒரு ஆக்டிவ் வோல்டேஜ் சோர்ஸஸ்க்கும் கெப்பாசிட்டன்ஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு கேட்டிருப்பாங்க. இது வோல்டேஜ் சோர்ஸு, கெப்பாசிட்டன்ஸும் சர்டன் டைம் பீரியட்க்கு டிஸ்சார்ஜிங்னால என்னவா ஆக்ட் ஆகிட்டு இருக்கு? அது ஒரு சோர்ஸஸ் ஆக்ட் ஆகிருக்கு. அப்போ ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, இது கான்ஸ்டன்ட் சோர்ஸஸை வந்துட்டு ப்ரொலாங் டைம் பீரியட்க்கு வந்துட்டு டெலிவர் பண்ணும். பட் கெப்பாசிட்டன்ஸ் வந்துட்டு அதனோட டைம் பீரியட் வந்துட்டு வெரி ஷார்ட் டைம் பீரியட் மட்டும் அதனோட சோர்ஸஸை வந்துட்டு டெலிவர் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு 8th question. 8th question. In a figure, find the expression for current at t is equal to 0 plus the following switch opening of S. First வந்துட்டு current at t is equal to 0 plus 0 plusல switches வந்துட்டு ஓப்பன்ல இருக்கு. இந்த switches நடக்கும் முன்னாடி t is equal to 0 minusல switches வந்துட்டு ஸ்டெடி ஸ்டேட்ல வந்துட்டு ஆப்ரேட் ஆகிட்டு இருக்கு. அப்போ switches வந்துட்டு ஸ்டெடி ஸ்டேட்ல இருந்திருக்கு அப்படின்னா switches வந்துட்டு க்ளோஸ்டாக இருக்கு. க்ளோஸ்டாக இருக்கும் போது இண்டக்டர் வந்துட்டு ஷார்ட் சர்க்யூட்டாக ஆக்ட் ஆகிருக்கும். ஓகேங்களா? இப்போ வந்து இது எப்படி இருக்கும் அப்படின்னா ஸ்டெடி ஸ்டேட் கண்டிஷன் t is equal to 0 minus. இந்த கண்டிஷனில் வோல்டேஜ் சோர்ஸோட வேல்யூ 10 voltage. என்ன கொடுத்துருக்காங்க? 10 voltage. இதனோட வேல்யூ ஷார்ட்டட், switch is shorted with resistance. இதில் அக்ராஸ் இருக்க ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ. நெக்ஸ்ட் இதுக்கு அக்ராஸ் இண்டக்டன்ஸ் வந்துட்டு ஷார்ட் ஆயிருக்கு. இதனோட கரண்ட்டு IL of 0 minus. இந்த ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ வந்துட்டு 5 ohms and 1 ohms. 5 ohms இன்னொன்று வந்துட்டு 1 ohms. இதுக்கு அக்ராஸ் இருக்க கரண்டோட வேல்யூ வந்துட்டு இது ஷார்ட்டடு, இந்த டேர்ம் வந்து எலிமினேட் ஆகிடும். ஸோ IL of 0 minus is equal to V by R 10/5 is equal to 2 ampere. 2 ampere by 2 ampere. இங்கே என்ன கேட்டிருக்காங்க? நெக்ஸ்ட்டு at time is equal to 0 plus. நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க? இது ஃபைன் பண்ணிட்டோம். at t is equal to 0 plus. t is equal to 0 plusல வந்துட்டு என்ன இருக்குது? switches வந்துட்டு ஓப்பனில் இருக்கும். t is equal to 0 plusல switches வந்துட்டு ஓப்பனில் இருக்குது அப்படின்னா இது எல்லாமே டிஸ்கனெக்ட் ஆகிடும். ஜஸ்ட் இந்த இண்டக்டரும் கெப்பாசிட்டர் மட்டும்தான் வந்துட்டு செகண்ட் இதில் வந்துட்டு லூப் ஆகிட்டுருக்கும். இதில் இருக்கிற கரண்ட் வந்துட்டு லூப் ஆகிட்டுருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு t is equal to 0 plus இண்டக்டர் ரெசிஸ்டன்ஸ் 1 ohms. இதனோட இண்டக்டரோட வேல்யூ வந்துட்டு 1 ஹென்ரி. இது வந்துட்டு சோர்ஸ் ஃப்ரீ, எந்த சோர்ஸஸ்மே இது கூட கனெக்ட் ஆகலை. இது ஸ்விட்ச் 2 அப்போ கனெக்ட் ஆகிருக்கிறது. இது ஸ்விட்ச் 1 அண்ட் 1 ஆப்ரேஷன். இது ஸ்விட்ச் 2 அப்போ ஆப்ரேஷன் T ப்ளஸ். ஸ்விட்சஸ் வந்துட்டு இது ஓப்பனில் இருக்குது. ஸோ இதனோட வேல்யூ இதுக்கு அக்ராஸாக ப்ரீவியஸாக இருந்த கரண்ட்டு இதுக்கு வழியாக ஃப்ளோ ஆகிட்ருக்கும் அக்ராஸ் 2 ஆம்பியர். இது சோர்ஸ் ஃப்ரீ அப்படின்றதுனால இதனோட கரண்ட்டோட வேல்யூ வந்துட்டு I0 is equal into e power minus RT by L is equal to I of t. So I0 oda value 2 into e power minus 1 into t divided by L oda value 1 is equal to I of t. So இதனோட value I of t is equal to 2 e power minus t ampere. So answer A option. Answer A option. நம்ம முன்னாடியே பார்த்தோம் switches வந்துட்டு t is equal to 0 to up to 5 time constant வரை இருக்கிறது மட்டும் தான் transient period.
அதுக்கு பிஃபோர் ஸ்விட்சும் ஆஃப்டர் ஆப்ரேட்டிங் ஸ்விட்சஸ்மே வந்துட்டு ஸ்டெடி ஸ்டேட்டடாக ஆக்ட் ஆகிருக்கும். ஸ்டெடி ஸ்டேட்டடாக ஆக்ட் ஆகிருக்கும். அந்த டைமில் வந்துட்டு இண்டக்டர் வந்து ஷார்ட் சர்க்யூட்டாக இருக்கும், கெப்பாசிட்டர் வந்து ஓப்பன் சர்க்யூட்டடாக ஆக்ட் ஆகிருக்கும். ஓகேங்களா? ஓப்பன் சர்க்யூட்டடாக ஆக்ட் ஆகிருக்கும். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கான்செப்ட். நெக்ஸ்ட்டு நைன்த் கொஷின் பார்க்கலாம். The circuit shown in figure is in steady state when the switch is closed. Switches வந்துட்டு க்ளோஸ் ஆயிருக்கும் போது அது என்னவா இருக்கு? ஸ்டெடி ஸ்டேட் கண்டிஷன்ல இருக்கு. assuming the ideal inductance வந்து ஐடியல்ல இருக்கு. நெக்ஸ்ட் the current through inductor at t is equal to 0 plus. t is equal to 0 plusல வந்துட்டு t is equal to 0 plusல அதனோட இண்டக்டர் அக்ராஸ் கரண்ட் இண்டக்டருக்கு அக்ராஸாக இருக்க கரண்ட் ஃபைன் பண்ணோம். பட் t is equal to 0 மைனஸில் என்னவா இருக்குது? ஸ்டெடி ஸ்டேட் கண்டிஷன். நம்ம முன்னாடி பார்த்தா அதே ப்ரொசீஜர் தான், சேம் கான்செப்ட் எல்லாமே சேம் தான். அது ஃபைன் பண்ணுறது மட்டும் சின்ன சேஞ்சஸ் இருக்கும். அதை விட இது ரொம்ப சிம்பிளான கொஷின் தான். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? இது 15 வோல்ட் ரெசிஸ்டன்ஸ். இது ஷார்ட் சர்க்யூட் அப்போ இண்டக்டர் வந்துட்டு ஷார்ட் ஆயிருக்கும். இது சுவிட்சஸ் வந்துட்டு என்ன ஆயிருக்கு? சுவிட்சஸ் வந்துட்டு ஸ்டெடி ஸ்டேட்ல க்ளோஸ் ஆயிருக்கு. சுவிட்சஸ் க்ளோஸ்ட். ஸோ சுவிட்சஸ் க்ளோஸ் ஆயிருக்கு. இதுக்கு க்ராஸாக இருக்குது 10 ohms. இதனோட கரண்ட் வந்துட்டு ஃப்ளோ ஆகிட்டு இருக்குது. கரண்ட்டாக ILோட வேல்யூ இஸ் ஈக்குவல் டு V/R 15 டிவைடட் பை 10 இஸ் ஈக்குவல் டு 1.5 ஆம்பியர். ஓகேவா? இந்த கரண்ட் வந்துட்டு இப்படி ஃப்ளோ ஆகிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்க? the current through inductor at t is equal to 0 plus. t is equal to 0 plusலையுமே வந்து க்ளோஸில் தான் இருக்கு. t is equal to switches வந்துட்டு க்ளோஸில் தான் இருக்கு. அப்பயும் கரண்ட் வந்துட்டு இப்படி ஃப்ளோ ஆகிட்டு தான் இருக்கு. சேம் கண்டிஷனில் கரண்ட் வந்துட்டு அதே சேம் கண்டிஷன், எந்த சேஞ்சஸுமே இல்லாமல் ஃப்ளோ ஆகிட்டு இருக்கு. 1.5 ஆம்பியர். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இது என்ன ஆப்ஷனில் வருது? பி ஆப்ஷன். நெக்ஸ்ட்டு 10th கொஷின். The sinusoidal current has a peak value of 12 ampere 122 இல்லது 12 ampere. What is its average value? Sinusoidal waveforms வந்து ப்ரிடாமினண்ட்டாக எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணும். சைனுசாய்டல் வேவ்ஃபார்ம்ஸ் வந்துட்டு எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணுவோம். ஏன்னா இது மேத்தமெட்டிக்கல் ஈஸியாக இருக்கும் கால்குலேட் பண்ணுறதுக்கு. மேத்தமெட்டிக்கலி ஈஸி டு கால்குலேட். அப்புறம் இது லெபார்டரியிலே வந்துட்டு ஈஸியாக ஜென்ரேட் பண்ண முடியும். ஈஸி டு ஜெனரேட். அதனால தான் மோஸ்ட்டாக வந்து சைனுசாய்டல் வேவ்ஃபார்ம்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். இதுக்கு இன்னும் நிறைய ப்ரான்ஸ் இருக்குது. இது மெயின். ஸோ அதனால் இது மட்டும் பார்த்துருக்கோம். இதில் வந்துட்டு ஆவரேஜ் வேல்யூ சைனுசாய்டல் வேவோட டிசி காம்போனண்ட் வந்து மென்ஷன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவோம். டிசி காம்போனண்ட்டை வந்து ஃபைண்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவோம். ஆவரேஜ் வேல்யூஸ் வந்துட்டு வோல்டேஜஸில் சொல்லலாம், இல்லைன்னா வந்து கரண்ட் வேவ்ஃபார்ம்ஸில் வந்து சொல்லியிருக்கோம். கரண்ட் வேவ்ஃபார்ம்ஸ்லேயும் சொல்லியிருக்கலாம். இப்போ இந்த ஆவரேஜ் சைனுசாய்டல் வேவ்ஃபார்ம்ஸ் யூஸ்வலாக பார்த்தோம் அப்படின்னாவே எப்படி இருக்கும்? சைனுசாய்டல் வேவ்ஃபார்ம்ஸ் அப் டு 2π பீரியட் இருக்கும். ஒரு பாசிட்டிவ் சைக்கிள், நெகட்டிவ் சைக்கிள் ரெண்டும் சேர்ந்த மொத்த பீரியட் தான் வந்துட்டு டைம் பீரியட் வந்து டீன்னு சொல்லியிருப்போம். இதனோட ஆஃப் சைக்கிள் வந்துட்டு T/2ன்னு சொல்லியிருப்போம். ஒருவேளை இது ரெண்டுமே வந்து சிமெட்ரிக்கலாக இருந்துச்சுன்னா, ஒரு கம்ப்ளீட் சைக்கிள் வந்து சிமெட்ரிக்கலாக இருந்துச்சுன்னா இதனோட ஆஃப் சைக்கிள் மட்டும் எடுத்தால் போதும். அதனோட ஆவரேஜ் வேல்யூ கால்குலேஷனுக்கு சிமெட்ரிக்கலாக இருந்தால் ஆஃப் சைக்கிள் மட்டும் எடுத்து கால்குலேட் பண்ணால் போதும். பட் இதே வந்துட்டு ஃபுல் சைக்கிள் வந்து எடுப்போம். எப்போ அப்படின்னா அன்சிமெட்ரிக்கல் வேவ்ஃபார்ம்ஸாக இருக்கும்போது எடுத்துருக்கோம். ஓகேங்களா? இது வந்துட்டு கான்செப்ட்ஸு. இதனோட மேக்ஸிமம் வேல்யூ வந்துட்டு என்ன கொடுத்துருக்கோம்? இதனோட பீக் வந்துட்டு IM ஒன்றும், இதனோட நெகட்டிவ் பீக் வந்து -IM அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஓகேங்களா? இங்கே வந்துட்டு பீக் வேல்யூ கொடுத்துருக்காங்க.
பீக் வேல்யூ கொடுத்துட்டு ஆவரேஜ் வேல்யூ வந்து கேட்டிருக்காங்க. பீக் வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க, IM is equal to 12. Then average value is equal to 2IM divided by pi. So 2 into 12 divided by 5. 24 divided by 5 is equal to 7.63. So I average is equal to 7.63. இதனோட ஆப்ஷன் வந்து என்ன ஆப்ஷன்ல வருது, 63. ஆன்சர் பி ஆப்ஷன். நெக்ஸ்ட் 11th question. 11th question என்ன கொடுத்திருக்காங்க, in a certain series RC circuit VR is equal to 4 voltage and VC is equal to 6 voltage. What is the magnitude of total voltage? இங்க என்ன கொடுத்திருக்காங்க, சீரியஸ் RC சர்க்யூட். இது சைனசாய்டல் AC வோல்டேஜ் வந்து AC வோல்டேஜ் கொடுத்திருப்போம். இதுல அக்ராஸா ரெசிஸ்டன்ஸ் வித் series with resistance and capacitance. இது connected to AC source. இதுக்கு across இருக்கிற voltage ஓட value VR up to this. இதனோட voltage ஓட value VC. ஓகேங்களா. next total voltage is equal to VR square plus VC square. Total voltage is equal to VR square plus VC square. இதே வந்துட்டு இதுல அக்ராஸா இருக்கிற ஆங்கிள் வந்து இது எப்படி வரும் அப்படின்னா, இதனோட ஃபேஸர் டயக்ராம் போடலாம். VR ரெசிஸ்டன்ஸ்ல வந்து அதனோட வோல்டேஜஸும் கரண்ட்டும் இன்ஃபேஸ்ல இருக்கும். கரண்ட் இன்ஃபேஸ். IR இது ரெண்டும் சீரியஸ்ல இருக்கிறதுனால IC. in capacitance currents leading, voltage வந்து lagging. so இது VC. இதனோட total voltage ஓட value இது இங்க வந்திருக்கும். இது total voltage. இதனோட value தான் இங்க போட்டிருக்கோம். இதனோட angle value வேணும் அப்படின்னா theta, இது angle theta. so theta is equal to tan inverse of minus VC divided by VR. so is equal to VR ஓட வேல்யூ என்ன கொடுத்திருக்காங்க, 4 square plus 6 square. என்னோட வேல்யூ ஃபைண்ட் பண்ணோம் அப்படின்னா root of 16 plus 636 root is equal to என்ன வேல்யூ வருது, 7.21 voltage. so answer A option. next 12th question. 12th question என்ன கொடுத்திருக்காங்க, a resistor having a resistance of 10 ohms and an unknown capacitor are in series RC circuit and the voltage across a resistor VR is equal to 50 sin 1000 t plus 45 degree volts. RC circuit நம்ம இப்போ பார்த்துதான் RC circuit. R இது C. இதுக்கு voltage across ரெசிஸ்டரோட வேல்யூ கொடுத்திருக்காங்க, VR ஓட வேல்யூ வந்து கொடுத்திருக்காங்க. so next if current leads the applied voltage by tan 60 degree, current leads voltage by tan 60 degree is equal to 1.73. இந்த சர்க்யூட் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இதுக்கு அக்ராஸா ஒரு சோர்ஸ் இருக்கு. நீங்க என்ன கேட்டிருக்காங்க, நெக்ஸ்ட் ஃபைண்ட் த அன்னோன் கெப்பாசிட்டன்ஸ். கெப்பாசிட்டன்ஸோட வேல்யூ கேட்டிருக்காங்க. ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ 10 ohms. VR ஓட வேல்யூ கொடுத்திருக்காங்க. VR is equal to
50 sin 1000 t plus 45 டிகிரி. ஓகேங்களா? tan தீட்டாவோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. இது சோர்ஸோட வேல்யூ. இப்போ கெப்பாசிட்டன்ஸோட வேல்யூ தான் நம்மளை ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. முன்ன வந்து நம்ம என்ன பார்த்தோம், அதனோட வோல்டேஜஸோட ஃபேஸர் டயக்ராம்ஸ் பார்த்தோம். இப்போ இம்பிடன்ஸ்க்கு வந்து பார்க்கலாம். இது ரெசிஸ்டன்ஸ்க்கு, இது வந்து கெப்பாசிட்டன்ஸ் லாகிங்ல இருக்கும். டோட்டல் இம்பிடன்ஸ் இது தீட்டாவோட வேல்யூ. ஸோ Z is equal to R square plus XC square. இதனோட angle theta is equal to tan inverse of minus XC by R. இது எப்படி எழுதிருப்போம் அப்படின்னா theta is equal to இருக்கிறத tan theta is equal to minus XC by R. Tan theta ஓட வேல்யூ, tan angle ஓட வேல்யூ 60. ஸோ tan 60 கொஷனில் அப்படியே கொடுத்துருக்காங்க. tan 60 அப்படின்னு சொல்லி XC ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ 10 ohms. ஓகேங்களா? 10 ohms. ஸோ tan 60 ஓட வேல்யூவும் 1.73 into 10 is equal to minus XC. So XC is equal to minus 17.32. XC ஓட வேல்யூ 1 by omega C is equal to 17.3 into 2. இங்க ஒமேகாவோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இங்க sin 1000 into t, இதில் ஒமேகா is equal to 1000. So C ஓட வேல்யூ, C is equal to 1 by 1000 into 17.32, which is equal to 57.7 microfarad capacitance ஓட வேல்யூ. இந்த ஆப்ஷன் வந்து எதுக்கு வந்திருக்கு அப்படின்னா B ஆப்ஷன், 57.7 microfarad. இது கெப்பாசிட்டன்ஸோட வேல்யூ, C ஆப்ஷன். நெக்ஸ்ட் 13th கொஸ்டின். 13th கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, பவர் ஃபேக்டர் ஆஃப் எ லோட் வித் அன் ஆக்டிவ் பவர் 120 watts and reactive power of 100 bars inductive load is. ஸோ ஆக்டிவ் பவர் வந்து இது ஆக்டிவ் பவர்னு சொல்லுவோம், ஆர் ரியல் பவர். இதை வந்து எப்படி மென்ஷன் பண்ணுவோம் அப்படின்னா, கேபிட்டல் P is equal to 120 watts. யூனிட் ஆஃப் ஆக்டிவ் பவர் வந்து வாட்ஸ். நெக்ஸ்ட் வந்துட்டு இது வந்துட்டு நம்மளோட லாஸஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கிற பவர்லாம் ஆக்டிவ் பவர் சொல்லுவோம். இந்த ரெசிஸ்டன்ஸ் ஆர்எம்எஸ் ரிலீவ் ஆகுது எல்லாமே வந்துட்டு ஆக்டிவ் பவர் தான். நெக்ஸ்ட் வந்துட்டு இருக்கிறது ரியாக்டிவ் பவர். ரியாக்டிவ் பவரை வந்து Q அப்படின்னு மென்ஷன் பண்ணுவோம். இதனோட யூனிட் வந்துட்டு வாட்ஸ். இங்க என்ன கொடுத்துருக்காங்க, Q is equal to 100 watts. இண்டக்டிவ் லோடு இங்க கனெக்ட் ஆயிருக்கிறது வந்துட்டு லோடு வந்துட்டு இண்டக்டிவ் லோடுனாவே அது வந்து லாகிங்ல இருக்கும். ஸோ ஆன்சர் வந்து சி இல்லைன்னா ஏ ஆப்ஷன் வரும். அதுக்கு வந்து எக்ஸாக்டா தெரியணும்னா பவர் ஃபேக்டரோட வேல்யூ வந்து தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? இண்டக்டிவ்ன்றது வந்து லாகிங். ஸோ இதனோட வேல்யூ வந்துட்டு cos theta is equal to P by S. இங்க வந்து P ஓட வேல்யூ இருக்கு, cos theta ஃபைண்ட் பண்ணணும். S ஓட வேல்யூ வந்து எப்படி ஃபைண்ட் பண்ணலாம் அப்படின்னா, S is equal to P square plus Q square into root is equal to 120 square plus 100 square into root.
அப்படி பண்ணோம் அப்படின்னா ஸ்கொயர் எடுத்து ரூட் பண்ணோம் அப்படின்னா எஸ்ஸோட வேல்யூ வந்துட்டு 156.20 VA. S is equal to, then P is equal to 120 divided by 156.20. இது substitute பண்ணோம் அப்படின்னா ஆன்சர் 0.768. ஆன்சர் வந்து C ஆப்ஷன். ரெண்டுமே கொடுத்துருக்காங்க 0.768 0.768. பட் லீடிங் இன்னொன்று வந்துட்டு லேகிங். இது வந்து கரெக்டாக ஆப்ஷன் சூஸ் பண்ணியிருக்கணும். இண்டக்டிவ்ன்றதுனால நம்ம லேகிங் வந்து ஆப்ஷன் எடுத்திருக்கோம். ஸோ ஆன்சர் வந்துட்டு சி ஆப்ஷன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். நெக்ஸ்ட்டு 14th கொஷின். 14th கொஷினில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இது எல்லாமே ரெசனன்ஸ் கொஷின்ஸு. இந்த கண்டிஷன்ஸில் வந்துட்டு ரெசனன்ஸ் அப்படின்றது வந்து ஒரு ஸ்டோரேஜ் எலிமெண்ட்ஸ் இருக்கும்போது மட்டும்தான் ரெசனன்ஸ் வந்து ஆக்ட் ஆகும். லைக் இண்டக்டர் அண்ட் த கெப்பாசிட்டர். இண்டக்டரும் கெப்பாசிட்டரும் இருக்கும்போது இது வந்துட்டு பொட்டென்ஷியல் எனர்ஜியாகவும் இது கைனடிக் எனர்ஜிஸாகவும் அது ஸ்டோர் ஆகிட்டு அது ரிலீஸ் பண்ணுறது தான் வந்து அந்த டைம் பீரியட்ஸை வந்துட்டு ரெசனன்ஸ்ன்னு சொல்லியிருப்போம். ரெசனன்ஸ் வந்து அக்கர் ஆகும்போது அதனோட இம்பிடன்சஸ் வந்துட்டு ஈக்குவலாக இருக்கும். ஓகேங்களா? இதெல்லாம் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எல் அட் விச் த சர்க்யூட் ரெசனன்ஸ் அட் ஏ ஃப்ரீக்வன்சி ஆஃப் 1000 radian per second. ரெசனன்ட்டோட resonant frequency is equal to 1000 radian per second. இது ரெண்டுமே என்ன கொடுத்துருக்காங்க 5 ohms. இது வந்துட்டு L. நெக்ஸ்ட் 10 ohms. இது வந்துட்டு -J12 ohms. இது XCயோட வேல்யூவில் கொடுத்துருக்காங்க. இது வெறும் Lோட வேல்யூவில் கொடுத்துருக்காங்க. இது கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ், இது இண்டக்டன்ஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க. நம்ம இதை வந்துட்டு இண்டக்டிவ் ரியாக்டன்ஸை சேஞ்ச் பண்ணிக்கலாம். எக்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிப்போம். இதனோட ஃபர்ஸ்ட் இருக்கிறது வந்துட்டு இம்பிடன்ஸ் 1ன்னு சொல்லலாம். இந்த ஷண்ட் காம்போனன்ட் ரெசிஸ்டன்ஸ் இண்டக்டன்ஸும் இருக்கிறத வந்துட்டு இது Z1ன்னும் இது Z2ன்னு வச்சிருக்கோம். இங்கே கொடுத்துட்டாங்க ரெசனன்ட் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு. ரெசனன்ஸ் கண்டிஷன்ஸ்ல வந்துட்டு இதனோட வேல்யூஸ் எப்படி ஃபைண்ட் பண்ணலாம் அப்படின்னா 5 plus J into XL. Next Z2 is equal to resistance ஓட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க 10 minus J12. இது இம்பிடன்சஸோட வேல்யூ. பட் இதனோட வேல்யூஸ் வந்து parallel இருக்கிறதுனால Y is equal to 1 by Z1 plus 1 by Z2 is equal to 1 by 5 plus J into XL plus 1 by 10 minus J into 12. இது ரெசனன்ஸ் கண்டிஷன் அக்கர் ஆயிருக்குன்றதுனால அட் ரெசனன்ஸில் வந்துட்டு இமேஜினரி பார்ட் இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னா இதனோட ஃப்ரீக்வன்சிஸ் வந்துட்டு ரெசனன்ட் ஃப்ரீக்வன்சி ஃபைண்ட் பண்ணலாம். ஆல்ரெடி ரெசனன்ஸ் ஃப்ரீக்வன்சிஸ் கொடுத்துருக்கிறதுனால இஸ் ஈக்குவல் டு 0ன்னு பண்ணும்போது இதனோட எக்ஸலோட வேல்யூ வந்து கிடைக்கும். ஓகேங்களா? அதனால நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இமேஜினரி பார்ட் வரும் அப்படின்றதுனால இது மேத்தமெட்டிக்கலுக்காக -JL divided by 5 square plus XL square. இது மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன்ஸ் தான் எல்லாமே. 10 plus J12 divided by 10 square plus 12 square. இது கொஞ்சம் லென்த்தியான மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன்ஸ் வரும். ஸோ அதனால சைடில் கொஞ்சம் அப்படி எழுதிக்கலாம். 5 by 5 square plus XL square. இது எதுவும் இல்லை. ப்ளஸ் 10 5 பக்கத்தில் இருக்கிறது எதுவும் இல்லை. அது இமேஜினரி டேர்ம்ஸும் ரியல் டேர்ம்ஸும் செப்பரேட் பண்ணி எழுதிக்கலாம். அதனால
5 டினாமினேட்டர் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, அதனால் வந்துட்டு செப்பரேட்டாகவே எழுதிக்கலாம். கன்ஃபியூஷன் இல்லாமல் இருக்கிறதுக்காக போட்டிருக்கேன். இது வந்து 5 டிவைடட் பை 5 ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ்எல் ஸ்கொயர் ஹோல் டிவைடட் பை 10 ஸ்கொயர் ப்ளஸ் 12 ஸ்கொயர். இது ரியல் பார்ட் ப்ளஸ் j into 12 divided by 10 square plus 12 square plus minus XL is equal to 5 square plus XL square is equal to 0. So imaginary part வந்து is equal to 0 வைக்கிறோம். Imaginary part is equal to 0 வச்சோம் அப்படின்னா 12 whole divided by 100 plus 144 is equal to XL whole divided by 25 plus XL square. 12 divided by 244 இது ஆட் பண்ணோம் அப்படின்னா 12 divided by 244 வரும். இதோட ஆன்சர் வந்து என்ன வரும் அப்படின்னா கால்குலேஷன் போட்டுக்கலாம். XL is equal to 25 plus XL square, XL the whole square into இந்த 12 divided by 244 அப்படின்னு பண்ணதோட ஆன்சர் வந்து 0.049. இது நார்மல் மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன்ஸ் தான் வந்திருக்கும். இதை சால்வ் பண்ணதுக்கப்புறம் என்ன வரும் அப்படின்னா ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன்ஸ் வரும். அந்த குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன்ஸ் தான் ஃபுல்லாக வந்து சால்வ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? இப்போ இந்த என்ன வந்திருக்கு அப்படின்னா 0.049 XL square minus XL plus 1.22 is equal to 0. இது வந்து குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனில் இருக்கு. இது வந்துட்டு ஃபார்முலா வச்சு போடலாம். A is equal to 0.049, B is equal to -1, C is equal to 1.22. இது ஃபார்முலா -b plus minus into root of b square minus 4ac whole divided by 2a. Then minus into minus plus plus minus into root of b square 1 minus 4 into 1.22 a into இது c ஓட வேல்யூ a into c மல்டிப்ளிகேஷனில் இருக்கிறதுனால ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. 0.049 whole divided by 2 into a whole divided by 2 into 0.049. ஸோ இது மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன்ஸை இது ஃபுல்லாக சால்வ் பண்ணோம் அப்படின்னா 1 ப்ளஸ் மைனஸ் இன்ட்டு 0.8722 whole divided by 0.098 வந்திருக்கும். ஓகேங்களா? ஸோ எக்ஸ்எல் இஸ் ஈக்குவல் டு நம்ம ஃபைண்ட் பண்ணிக்கிறது எல்லாமே வந்துட்டு எக்ஸ்எல்லோட வேல்யூ 19.10. ஏன் நெக்ஸ்ட் வந்துட்டு 1.30. ஏன் வந்து இது எக்ஸ்எல்லோட வேல்யூ சொல்லிட்டே இருக்கு அப்படின்னா ஆப்ஷன் இந்த ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. நம்ம கிட்ட கேட்டதுக்கு வந்துட்டு இண்டக்டிவ் கூட ரியாக்டன்ஸ் கிடையாது, இண்டக்டன்ஸோட வேல்யூ கேட்டிருக்காங்க, எல்லோட வேல்யூ இண்டக்டரோட வேல்யூ கேட்டிருக்காங்க. ஸோ பாருங்க, இது வந்துட்டு ஆப்ஷன் எதில் இருக்குது? ஏ ஆப்ஷனில் இருக்குது. ஓகேவா? ஸோ அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போடணும். ஸோ எக்ஸ்எல்லோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. அப்போ எக்ஸ்எல் இஸ் ஈக்குவல் டு ஒமேகா இன்ட்டு எல். ஒமேகாவோட இது ஃபர்ஸ்ட் இருக்குது 19.10 இஸ் ஈக்குவல் டு பை ஒமேகா இஸ் ஈக்குவல் டு எல். ஒமேகாவோட வேல்யூ வந்து 1000. ஸோ 19.10 மில்லி ஹென்ரி இஸ் ஈக்குவல் டு L1ஓட வேல்யூ. இது L1 இல்லை, L1 ரெண்டு வேல்யூஸ் வரும். ஆர் இது வரும், அதனால இது L1 L2ன்னு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு 1.30 டிவைடட் பை 1000 அப்படின்னு போட்டோம்னா இது L2ன்னு எடுத்துக்கலாம். இஸ் ஈக்குவல் டு L2 இஸ் ஈக்குவல் டு 1.3 மில்லி ஹென்ரி. இது L2ஓட வேல்யூ. L2ஓட
வேல்யூ. ஸோ என்ன ஆன்சர் வந்திருக்கு அப்படின்னா பி ஆப்ஷன். இது வந்துட்டு பேரலல்ல இருக்கிறதுனால தான் வந்து இம்பிடன்ஸ் இஸ் ஈக்குவல் டு இம்பிடன்ஸஸ் எடுக்கல, அட்மிட்டன்ஸோட வேல்யூ இஸ் ஈக்குவல் டு 0ன்னு வச்சிருக்கோம். சீரியஸாக இருந்துச்சுன்னா இம்பிடன்ஸில் வந்துட்டு இமேஜினரி பார்ட் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணி அதனோட வேல்யூஸ் வந்துட்டு ஃபைண்ட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே ரெசனன்ஸ் கண்டிஷனில் நடந்துட்டு இருக்கு. அட் ரெசனன்ஸ். நெக்ஸ்ட் வந்துட்டு 15th கொஸ்டின். 15th கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்க? A series RLC circuit, the voltage across inductance will be maximum at என்ன பாயிண்ட்ல வந்துட்டு சீரியஸ் RLC சர்க்யூட். இதில் என்ன கொடுத்துருக்காங்க? சீரியஸ் RLC சர்க்யூட் R L and C. R L C 3 சர்க்யூட்ஸ்மே வந்துட்டு சீரியஸ்ல இருக்கு. across voltage source ஒரு சோர்ஸ். இதனோட கண்டிஷன்ஸ்ல வந்துட்டு வோல்டேஜஸ் வந்து ஃபர்ஸ்ட் வந்துட்டு VC வந்து வரும். அப் டு தட் இது வந்து VC. நெக்ஸ்ட் VL ஓட வேல்யூ. இது ரெசனன்ஸ் கண்டிஷன். இந்த ரெசனன்ஸ் கண்டிஷன்ல வந்துட்டு VL is equal to VC ன்னு இருக்கும். இது F0. இது VL is equal to VC ரெசனன்ஸ் கண்டிஷன். இது பிலோ ரெசனன்ட்ல மேக்ஸிமம் வந்து அங்கே அக்கறை இருக்கும். ஆஃப்டர் தட் வந்து இதோட வேல்யூ வந்து VLன்னு அக்கறை இருக்கும். VLோட வேல்யூ. இது வோல்டேஜஸ். இதோட ஃப்ரீக்வன்சி வந்து இது சேம் பாயிண்ட்ல தான் அக்கறை இருக்கும் அட் இன்ஃபினிட்டி. இதனோட ஃப்ரீக்வன்சி FL, இது FC. ஓகேவா? இங்கே என்ன கேட்டிருக்காங்க? வோல்டேஜ் அக்ராஸ் இண்டக்டன்ஸ் வில் பி மேக்ஸிமம். எதுக்கப்புறம் வருதுன்னா ஆஃப்டர் த ரெசனன்ட் ஃப்ரீக்வன்சி. ஸோ ஆன்சர் வந்து பி ஆப்ஷன். இது வந்து பி ஆப்ஷன். நெக்ஸ்ட்டு 16th கொஸ்டின். இது வந்து 2 port நெட்ஒர்க்ஸு. 2 port நெட்ஒர்க்ஸ் அப்படின்னா வந்து சிம்பிள் நெட்ஒர்க்ஸு வித் 2 சைடு கரண்ட் இன்கமிங்காக இருக்கும், இல்லை ரெண்டுமே வந்து கரண்ட் அவுட் கோயிங்காக இருக்கும். 2 சைட்ஸில் இருக்கும். இதே பிளான்ட்ல வந்து ஒரு சைடில் மட்டும் கரண்ட் இன்கமிங் ஆச்சுன்னா இது சிங்கிள் போர்ட் நெட்ஒர்க். சிங்கிள் போர்ட். இது 2 போர்ட். இதுவுமே வந்துட்டு சர்க்யூட்ஸ் வந்து சிம்பிளிஃபிகேஷன் பண்ணி ஃபைண்ட் பண்ணுறதுக்காக தான் இதை யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த 2 port நெட்ஒர்க்ஸில் வந்துட்டு நிறைய பேராமீட்டர்ஸ் வச்சு ஃபைண்ட் பண்ணுவோம். இதில் வந்து இசட், ஒய், ஹெச் பேராமீட்டர்ஸு, நெக்ஸ்ட் வந்துட்டு ஜி, நெக்ஸ்ட் வந்து ஏபிசிடி பேராமீட்டர்ஸ் இதெல்லாம் வச்சு இந்த பேராமீட்டர்ஸ் எல்லாம் வச்சு சர்க்யூட்ஸ் வந்து ஃபைண்ட் பண்ணுவோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இதில் வந்து இவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா ஹெச் பேராமீட்டர் கேட்டிருக்காங்க. ஹெச் பேராமீட்டரில் வந்துட்டு இதனோட பேராமீட்டர்ஸ் அப்படின்றது வந்து ஹெச்ன்றது வந்து ஹைப்ரிட் பேராமீட்டர். ஹைப்ரிட் பேராமீட்டரில் வந்து V1 is equal to H11 into I1 plus H12 into V2. Next, I2 is equal to H21 into I1 plus H22 is equal to V2. இதில் V1 I2 டிபெண்டன்ட் பேராமீட்டர்ஸ். நெக்ஸ்ட் I1 V2 வந்துட்டு இண்டிபெண்டான பேராமீட்டர்ஸ். I1 V2 இண்டிபெண்டான பேராமீட்டர்ஸ். இண்டிபெண்டன்ட் பேராமீட்டர்ஸ். நீங்கள் பேராமீட்டர்ஸ்ன்றது வந்துட்டு இந்த H11 H12 இதோட வேல்யூஸ் வந்து ஃபைண்ட் பண்ணணும். ஓகேவா? 2 port நெட்ஒர்க்ஸ் வந்துட்டு ஃபைண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் வந்து நிறைய கன்சியூம் ஆகும். ஸோ ஆப்ஷன்ஸ் வச்சு ஃபைண்ட் பண்ணோன்னா நமக்கு டைம் வந்து ரொம்பவே கன்சியூம் ஆகும். இது ஓகே. இதுதான் இதனோட பேராமீட்டர்ஸ். இதனோட வேல்யூஸ் எப்படி ஃபைண்ட் பண்ணலாம் அப்படின்னா H11 is equal to V1 whole divided by V1. இதே V2 is equal to 0. V2 வந்து ஷார்ட் சர்க்யூட் பண்ணுறது மூலமாக ஃபைண்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு H21
is equal to I2 divided by I1. இதுவும் V2 is equal to 0. V2 வந்துட்டு என்ன பண்ணுறோம், ஷார்ட் சர்க்யூட் பண்ணுறோம். V2 வந்து ஷார்ட் சர்க்யூட் பண்ணோம் அப்படின்னா இது இந்த சைடு இருக்கிறத வந்துட்டு ஷார்ட் சர்க்யூட் பண்ணிட்டோம். ஷார்ட் சர்க்யூட் பண்ணிட்டோம் அப்படின்னா இதோட கரண்ட்ஸ் வந்துட்டு இன்கமிங் கரண்ட் இது I1, இதோட கரண்ட் வந்துட்டு I2. இப்போ கரண்ட் வந்துட்டு இப்படி ஃப்ளோ ஆகிட்டு இருக்கும். இதுக்கு அக்ராஸாக வேல்யூஸ் வந்து போட்டோம் அப்படின்னா இப்படி வரும் அப்படின்னா minus V1 plus 20 into I1 is equal to 0. So V1 is equal to 20 into I1. So V1 divided by I1 is equal to 20. 20 அப்படின்னு ஆப்ஷன் எதில் இருக்குது அப்படின்னா H11ல ஆன்சர் B அண்டு C ஆப்ஷன் இருக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஒரு பேராமீட்டர் ஃபைன் பண்ணால் ஆன்சர் ஃபைன் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு H21. H21 is equal to இது எப்படி ஃபைன் பண்ணலாம் அப்படின்னா ஷார்ட்டடு பட் கரண்ட்ஸ் ரெண்டுமே ஆப்போசிட் டைரக்ஷனில் வந்து மூவ் ஆகிட்டு இருக்கு. ஸோ I1 is equal to minus I2. So I2 divided by I1 is equal to minus 1. So இது வந்து H21 is equal to minus 1. மேலே இருந்தது வந்து H11. ஸோ இதனோட ஆப்ஷன் வந்து H21. இது H21. H21 வந்து ஆப்ஷன் C. ஸோ ஆன்சர் வந்துட்டு C ஆப்ஷன். நெக்ஸ்ட் வந்துட்டு 17th கொஷின். 17th கொஷினில் வந்துட்டு Z பேராமீட்டர் கேட்டிருக்காங்க. Z பேராமீட்டர் ஆஃப் த 2-port நெட்வொர்க் ஷோன் பிலோ சர்க்கியூட் கொடுத்துட்டு கேட்டிருக்காங்க. இதில் வந்துட்டு Z பேராமீட்டர்ஸும் Y பேராமீட்டர்ஸும் வந்து ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்குற கொஷின்ஸு. இந்த Z பேராமீட்டர்ஸ் வந்து இது வந்து Z இல்லைன்னா ஓப்பன் சர்க்கியூட் பேராமீட்டர்ஸ்ன்னு சொல்லுவோம். ஓப்பன் சர்க்கியூட் பேராமீட்டர். Z பேராமீட்டரில் V1 is equal to Z11 into I1 plus Z12 into I2 is equal to next equation V2 is equal to Z21 into I1 plus Z22 into I2. இதனோட வேல்யூஸ் வந்து ஃபைன் பண்ணோம் அப்படின்னா Z11 is equal to V1 divided by I1 at I2 is equal to 0. Next Z12 is equal to V1 divided by I2 is equal to இது I1 is equal to 0. I2 is equal to 0. Next Z21 V2 divided by I1 at I2 is equal to 0. Next remaining என்ன இருக்கு? Z22 is equal to V2 divided by I2 at I1 is equal to 0. இதில் எல்லாமே வந்துட்டு ஓப்பன் சர்க்கியூட் பண்ணி தான் ஃபைன் பண்ணியிருப்போம். I1 is equal to 0, I2 is equal to 0. ஓகேங்களா? இதனால தான் இது வந்து ஓப்பன் சர்க்கியூட் பேராமீட்டர்ஸ்ன்னு சொல்லியிருப்போம். இதனோட வேல்யூ வந்து சிமெட்ரிக்கலாக சிமெட்ரிக்கல் வேல்யூஸாக இருந்துச்சுன்னா இது வந்துட்டு 1 மார்க் கொஷின்ஸில் வந்து கேட்பாங்க. சிமெட்ரிக்கல் Z பேராமீட்டரில் சிமெட்ரிக்கலாக இருந்துச்சுன்னா சிமெட்ரிக்கலாக இருந்துச்சுன்னா Z11 is equal to Z22. இது ரெசிப்ரோக்கல் தியரம் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணி இருந்துச்சுன்னா இது ரெசிப்ரோக்கல்னு சொல்லுவோம். ரெசிப்ரோக்கல் தென் Z12 is equal to Z21. நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன கேட்டிருக்காங்க? சர்க்கியூட் கொடுத்து அதுக்கு அக்ராஸாக வேல்யூ கேட்டிருக்காங்க. நம்ம இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா ஈஸியான மெத்தட் ஃபாலோ பண்ணிக்கலாம். இது ஒரு லூப் அப் டு திஸ் லூப். இந்த லூப்க்கு அக்ராஸாக KVL அப்ளை பண்ணிக்கலாம்.
இதுக்கு அக்ராஸாக லூப், இதுக்கு அக்ராஸ் ஆகிற கரண்ட் I1, இதுக்கு அக்ராஸாக ஃப்ளோ ஆகிற கரண்ட் வந்து I2, இதுக்கு அக்ராஸாக ஃப்ளோ ஆகிற கரண்ட் வந்து I2. எப்போவுமே இதில் வந்து இன்கமிங் கரண்ட் வந்து சென்ட்ரல் பேராமீட்டர் வந்து I1 + I2ன்னு வரும். I1 + I2 கரண்ட் வந்து இங்கே சென்டரில் வந்து ஃப்ளோ ஆகிருக்கும். ஓகேங்களா? இதுக்கு அக்ராஸாக ஈக்குவேஷன்ஸ் வந்து எழுதணும் அப்படின்னா எப்படி வரும்னா -V1 + 4I1 -3I2 ப்ளஸ் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க 1 × I1 + I2. I1 + I2 = 0. So 5I1 - 2I2 = V1. இது ஈக்குவேஷன் A அப்படின்னு அஷ்யூம் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஈக்குவேஷன் வந்து இந்த லூப் அக்ராஸா செகண்ட் லூப் அக்ராஸா போடுறோம். செகண்ட் லூப் அக்ராஸா போட்டோம் அப்படின்னா 1I2 1 × I2 + I1 + I2. நெக்ஸ்ட் என்ன இருக்கு? அவ்வளோதான். நெக்ஸ்ட் I2 = இங்கே -2ன்னு வரும் = 0. So V2 = 2I1 I1 + 2I2 I1 + 2I2 அப்படின்னு வந்திருக்கோம். இந்த ஈக்குவேஷனை வந்துட்டு B அப்படின்னு வச்சுக்கோம். இந்த ஈக்குவேஷன் வந்துட்டு ஸ்டாண்டர்டான Z பேராமீட்டரோட ஈக்குவேஷனுக்கு வந்து சேமாக இருக்குது. என்ன இருக்குன்னா V1 = 5I1 - 2I2, V2 = I1 + I2. அப்படின்னா இந்த I1 வந்து இது கூட கம்பேர் பண்ணுறோம். இந்த ஈக்குவேஷன் ரெண்டுமே வந்துட்டு இந்த ரெண்டு ஸ்டாண்டர்ட் ஈக்குவேஷன்ஸுமே கம்பேர் பண்ணுறோம். கம்பேர் பண்ணோம் அப்படின்னா Z11ஓட வேல்யூ வந்து 5. நெக்ஸ்ட்டு Z12ஓட வேல்யூ -2. நெக்ஸ்ட்டு வந்துட்டு V2ஓட ஈக்குவேஷனில் Y1ன்றதுனால இதனோட வேல்யூ வந்து என்ன? Z21 Z22. ஸோ Z21 = 1. நெக்ஸ்ட்டு Z22 = 2. இது என்ன ஆப்ஷனில் வருது? 5 - 2 1 2. ஆன்சர் டி ஆப்ஷன். ஆன்சர் டி ஆப்ஷன். இது டைரக்டாக ஈக்குவேஷன் 1 ஃபைன் பண்ணதுக்கு அப்புறமாவே ஆன்சர் வந்து ஃபைன் பண்ணிட்டு இருக்கலாம். நெக்ஸ்ட் வந்து 18th கொஸ்டின். 18th கொஸ்டினில் a Q factor at resonance in parallel circuit is. ரெசனன்ஸில் வந்து parallel circuits அதனோட Q factor கேட்டிருக்காங்க. Q factor is equal to 2pi into maximum energy stored whole divided by dissipation, power dissipation per cycle, dissipation per cycle. இது Q factor ஓடுது. அட் ரெசனன்ஸ் கண்டிஷன்ஸில் வந்துட்டு Q is equal to omega L divided by R. இதே கண்டிஷன்ஸ் வந்துட்டு வோல்டேஜஸில் எழுதணும்னா VL by Rன்னு வரும். R VC by இது VR. voltage across resistance VR, because at resonanceல VL is equal to VC. ஓகேங்களா? இப்போ ஆப்ஷன்ஸ் வச்சு எல்லாமே ஆப்ஷன்ஸ் வச்சு தான் எடுத்துருக்கோம். ஒமேகா இஸ் ஈக்குவல் டு இந்த ஃபார்மேட்டில் கொடுத்துருக்கிறதுனால இதை எடுத்துக்கிறோம். 2pi FR into L whole divided by R, Q factor. தென் இது வந்து என்ன ஆப்ஷனில் வருது அப்படின்னா ஆன்சர் ஏ ஆப்ஷன். Next, 19th question. 19th question, a power readings of 2 wattmeters are 15 kilowatt and -4 kilowatt for a 3-phase load
if the supply voltage is balanced. Supply voltage வந்து இது balanced circuit. இது balanced with the supply voltage is equal to 440 voltage. இதில் வந்துட்டு power 1 ஓட வேல்யூவும் வாட் மீட்டரோட வேல்யூ 15 kilowatt. நெக்ஸ்ட் இருக்கிற பவர் செகண்ட் வாட் மீட்டரோட வேல்யூ -4 kilowatt. இதில் டோட்டல் பவர் கேட்டிருக்காங்க. ட்ரூ பவர்ன்றது வந்து ஆக்டிவ் பவர். டோட்டல் பவர் வந்து இஸ் ஈக்குவல் டு P1 plus P2 which is equal to 15 plus -4 is equal to 11 kilowatt is equal to power in total power. Total power இது என்ன ஆப்ஷன்ல வருது அப்படின்னா ஆன்சர் B ஆப்ஷன். ஆன்சர் B. நெக்ஸ்ட் வந்துட்டு 20th question. 20th question. An unbalanced load is connected to three-phase supply with a line voltage of 240 voltage. இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, டெல்டா கனெக்டட். டெல்டா கனெக்டட்ல வந்து லைன் வோல்டேஜஸ் இஸ் ஈக்குவல் டு ஃபேஸ் வோல்டேஜ். லைன் வோல்டேஜஸும் ஃபேஸ் வோல்டேஜஸும் சேம், பட் கரண்ட்ஸ் தான் வந்துட்டு √3 டைம்ஸ் வந்துட்டு டிஃபர் ஆகிருக்கும். ஓகேங்களா. இதனோட வேல்யூஸ் வந்து 240 voltage as in figure below. The effective values of phase current. Phase current ஓட வேல்யூ வேணும்னா is equal to I is equal to V phase divided by Z phase value. இதனோட மேக்னிடியூட்ஸ் மட்டும் வச்சு எழுதிக்கலாம். இங்கே அப்படிதான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால மேக்னிடியூட்ஸ் வச்சு கூட எழுதிக்கலாம். இதனோட கரண்ட்ஸ் வந்துட்டு ஃபேஸ் கரண்ட்ஸு கொடுத்துருக்காங்க. இதனோட இம்பிடன்சஸோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. இதில் வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து IAB அக்ராஸ் கரண்ட். IABயோட வேல்யூ இஸ் ஈக்குவல் டு வோல்டேஜ் 240 அட் 0 டிகிரி. இது வோல்டேஜஸ் வந்துட்டு சேமாக இருந்தாலுமே அதனோட ஃபேஸஸ் மட்டும் டிஃபர் ஆகிருக்கும். ஸோ இதுக்கு அக்ராஸ் இருக்கிற இம்பிடன்ஸோட வேல்யூ 25 அட் அன் ஆங்கிள் 90 டிகிரி. இதை வந்து டிவைட் பண்ணோம் அப்படின்னா 16 9.6 அட் அன் ஆங்கிள் -90 டிகிரின்னு வரும். இதை காம்ப்ளெக்ஸ் பவர் எடுத்து மேக்னிடியூட் எடுத்து போடலாம். அப்படி போட்டோம் அப்படின்னா அதனோட ஆன்சர் வந்து 9.6 வரும். நெக்ஸ்ட்டு IBC is equal to 240 at an angle -120 whole divided by 20 15 at an angle 30 degree is equal to இதனோட வேல்யூ வந்துட்டு 16 ஆம்பியர். இதை டிவைட் பண்ணிட்டு இந்த காம்ப்ளெக்ஸ் பவர்ஸை வந்துட்டு மைனஸ் பண்ணியிருக்கோம். பவர்ஸை டிகிரிஸை வந்துட்டு மைனஸ் பண்ணி அதோட மேக்னிடியூட்ஸ் வந்து ஃபைண்ட் பண்ணியிருக்கலாம். இல்லைன்னா இது டைரக்டாகவும் டிவைட் பண்ணி போட்டிருக்கலாம். டிவைட் பண்ணி போட்டாலும் இதே சேம் ஆன்சர்ஸ் வரும். இதனோட ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் மட்டும் எடுத்து போட்டிருக்கோம். நெக்ஸ்ட் வந்துட்டு ICA இதனோட வேல்யூ வந்துட்டு 240 at an angle 120 degree divided by 20 at an angle 0 degree. இதனோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா 12 ஆம்பியர். இதனோட வேல்யூ வந்து 12 ஆம்பியர். ஸோ இதனோட ஆப்ஷன் வந்து எதுக்கு வந்திருக்கு அப்படின்னா ஆன்சர் ஏ ஆப்ஷன். ஆன்சர் ஏ ஆப்ஷன். இதனோட கொஷின்ஸ் எல்லாமே வந்துட்டு ஒரு டைம் டீட்டெயிலாக எல்லாமே பார்த்துருந்தோம் அப்படின்னாவே நம்மளால அடுத்தடுத்த கொஷின்ஸ் எதாவது கேட்குறாங்களோ அது வந்து சால்வ் பண்ண முடியும். ஏன்னா கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்த்துருந்தாலே இதை நம்ம ஆன்சர்ஸ் வந்து போட்டுக்கலாம். இதில் வந்துட்டு அன்பேலன்ஸ்டு லோட் கொடுத்துருக்காங்க. அன்பேலன்ஸ்டு லோட் அப்படின்றது வந்துட்டு இம்பிடன்சஸ் வந்துட்டு டிஃபர் ஆகிருக்கும். பேலன்ஸ்டு லோட்னா இம்பிடன்ஸ் எல்லாமே வந்துட்டு ஈக்குவலாக இருந்திருக்கும். இது வந்துட்டு சிம்பிள் கொஷின்ஸ் தான். இது மேக்னிடியூட்ஸ் ஆங்கிள்ஸ் எல்லாமே வந்துட்டு அதனோட மேக்னிடியூட்ஸ் வேல்யூஸ் மட்டும் எடுத்து போட்டாலும் ஆன்சர்ஸ் வந்துட்டு சேமாக தான் வந்திருக்கும். சேம் இதே ஆன்சர்ஸ் தான் வந்திருக்கும். இதில் ஒரு கொஷின்ஸும் கம்ப்ளீட்டாக எல்லாமே சும்மா அகைன் சால்வ் பண்ணி பார்த்துட்டே இருந்தேன். ஓகே, தேங்க்யூ.